அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை 114வது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற தமிழ் ஆளுமைகள் அனைவரையும் நம்முடைய கேஜிஆர் அவர்கள் சார்பிலும், நெறிப்படுத்தி நடத்தி வருகின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்கள் சார்பிலும், இந்த மேடையில் இருக்கின்ற அங்கத்தினர்கள் சார்பிலும் வருக வருகவென இருகை கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். நம்முடைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக ஒரு தமிழ் வாழ்த்து பாடலினை பாடுமாறு நம்முடைய கவிஞர் பாடகர் ரமணி பாலசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தி. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். அருமைமா, மிக இனிமையாக எப்போதும் போல மிக சிறப்பாக பாடினீர்கள். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய வரவேற்புரை. வெள்ளி இலக்கிய மேடையை இணைய வழியில் தொடங்கி வைத்த நமது அன்பிற்குரிய கவிஞர் கேஜிஆர் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அதே போல அவர் மூளையாக இருந்தாலும் இதயமாக இயங்கிக் கொண்டு துடித்து கொண்டிருக்கின்ற நெல்லையில் பூத்த முல்லை என்று நான் எப்பொழுதும் அழைக்கின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். தொழில்நுட்பத்தை மிக எளிதாக நடத்தி வருகின்ற ஆற்றல் மிக்க ஆர்சி குமரன் ஐயாவை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த 117வது நிகழ்விற்கு வருகை புரிந்து கருத்தரங்கத்தில் தலைமுறை நிகழ்த்தவிருக்கின்ற கவிஞர், பன்முக கலைஞர், பாடல்களின் பகுப்பாய்வாளர் திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கம்பராமாயணத்தின் யுத்த காண்டத்தின் இரணிய வதை படலம் பற்றி சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற கவி நிலவு தேன்மொழி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கம்பராமாயண கருத்தரங்கத்துக்கு தொடர்ந்து வருகை புரிந்து பெருமை சேர்த்து வருகின்ற மற்றும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வருகின்ற தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேரையும் கேஜிஆர் அவர்கள் சார்பில் இருகை கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். அதில் என்னுடைய ஒரு வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடலை காணொலி துறையில் நாம் கேட்டுவிட்டு நாம் நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். அதனை பகிருமாறு நம்முடைய தொழில்நுட்ப சிகாமணி ஆற்றல் மிக்க ஆர்சி குமரன் ஐயாவையும் நெல்லை தீபன் ஐயா அவர்களையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.
நெல்லையா? நெல்லை? கபிலன் சார், ஆ ஸ்கிப் பண்ணிருங்க, சரியா வரல. சரி சரி. வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடலை பிறகு கேட்போம். இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற கேஜிஆர் நெல்லை பேராசிரியர் சரஸ்வதி அம்மாள் அவர்களையும் ஜெயா ரமணியம் அவர்களையும், முன்னதாக தமிழ் வாழ்த்து பாடிய ரமணியம் அவர்களையும், நல்லதொரு உரையினை நாள்தோறும் இணையத்திலே தந்து கொண்டிருக்கின்ற அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும், திருமதி பிரபாவதி மேடம் அவர்களையும், மற்றும் இங்கே சிவராஜினி லண்டனிலிருந்து சிவராஜினி அவர்கள் அம்மையார் வந்திருக்கின்றார்கள், அவர்களையும், எதுகை மோனையுடன் கவிதை படைக்கின்ற கழுதுகள் நண்பர் பொதிகை மு செல்வராசன் ஐயா அவர்களையும், நாடறிந்த நல்ல நாவலாசிரியர் லிங்கராசா அவர்களையும் வரவேற்று, இப்பொழுது நாம் தலைமுறை நிகழ்த்து நம்மளுடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அழைப்பதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம், அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட நான் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தரலாம் என்று நான் கருதுகின்றேன். தமிழ் இலக்கியங்கள் மீது மிகுந்த ஆர்வம் ஈடுபாடும் கொண்டவர்கள். அவர்கள் உதவி இயக்குனராக ஊரகத்துறையிலே பணியாற்றி 31 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது தமிழ் இலக்கியங்கள் பால் தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக அருமையாக சமுதாய சிந்தனையோடு பெண்ணிய கருத்துக்களோடு தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிப்பவர் என்று சொன்னால் அது பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களைத்தான் நான் கூறுவேன். அவர்களிடம் எல்லா திறமையும் உண்டு. நன்றாக பேசுவார், நன்றாக எழுதுவார், கட்டுரைகள் மற்றும் சிற்றிலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் அனைத்திலும் அவர்களுக்கு ஈடுபாடு உண்டு. மேலும் சொல்லப்போனால் நம்முடைய நெல்லை தீபன் அவர்களைப் போல கம்பராமாயணத்தில் ஆழங்கள் பதித்தவர்கள். மிகச் சிறப்பான கம்பராமாயணத்தில் உள்ள திருக்குறள்கள் எத்தனை கையாளப்பட்டு இருக்கின்றன என்பதனை அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியும் அறிவார், நம்முடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் அறிவார்கள். அந்த வகையிலே எந்த இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதிலே திருக்குறளை புகுத்திருக்கின்றார்கள், பெண்ணிய கருத்துக்களை புகுத்துவார்கள். மிகச் சிறப்பாக அவர்களுக்கு யாராவது பெண்ணை பற்றி இழிவாக பேசினால் இந்த கவியரசர் கண்ணதாசன் சொல்வாரே, அதே போல நாக்கு அறுபடும். அந்த அளவிலே அவர்கள் பெண்ணிய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிப்பவர்கள். இன்று கூட காலையிலே அவர்கள் நம்முடைய கேஜிஆர் அவர்கள் மரங்கள் பற்றி ஒரு கவிதையினை எழுதியிருந்தார்கள். அதற்கு கூட அவர்கள் ஒரு கவிதையை எழுதியிருந்தார்கள், நன்றாக இருந்தது. நின்று இருக்கும் மரங்கள் உயிர்களின் உணவுக்கூடம். நின்றிருக்கும் மரங்கள் உயிர்களின் உணவுக்கூடம். ஆழி பேரலையையும் தடுக்கும் மரங்கள். ஆழி பேர் அலையையும் தடுக்கும் மரங்கள். நட்டுவிட என்ன தடை? நட்டுவிட என்ன தடை? உயிர்கள் மறைந்த பின்னும் மரமே கொடுக்கும் விடை. மிக அருமையான சுருக்கமான ஒரு கவிதை என்று நான் காலையில் படைத்தேன். அவர்கள் இணையதள வானொலியில் ஷியாம் எஃப்எம் விஜேயாக 200 நிகழ்ச்சிகள் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். வெள்ளி இலக்கிய மேடை, தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு, நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சி, நானூர் ஐஏஎஸ் அகாடமி, காரை பாரதி தமிழ்ச்சங்கம், சென்செனக்ஸ் மற்றும் பல அமைப்புகளில் இதுவரை அவர்கள் பங்கேற்று 220 நிகழ்ச்சிகளில் தந்திருக்கின்றார்கள். அவர்களே தனியாக தனி வலை ஒலி தளத்தில் முத்தமிழ் நிகழ்ச்சிகள் 390 முத்தமிழ் சுவைக்கலாம் என்ற தலைப்பிலே தந்திருக்கின்றார்கள், தொடர்ந்து தருவார்கள். தமிழன் தொலைக்காட்சி, புது யுகம் தொலைக்காட்சியில் பங்கேற்றவர். மாலை மலர் நாளிதழில் மெல்லிசை மன்னர் MSV அவர்களை பற்றி 17 வாரங்களாக தொடர்ந்து கட்டுரைகள் அவர்கள் எழுதி வருகின்றார்கள். இதன் சிறந்த அந்த நேரத்தினை அதை செலவழிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஷியாம் எஃப்எம் மதிப்புறும் மாந்தர் என்ற விருதினை தலைப்புரை தந்திருக்கின்றது. சூரிய தொலைக்காட்சி அவர்களுக்கு சாதனை சிகரம் என்ற விருதினையும் பட்ட பெயரையும் தந்திருக்கின்றது. மகிழ் இனி தொலைக்காட்சி மங்கையரில் மாணிக்கம் என்ற அந்த விருதினையும் பட்டத்தையும் தந்திருக்கின்றது. கம்பராமாயணத்தில் எத்தனை விதமான படலங்கள் இருந்தாலும் அத்தனை பற்றியும் அவர்கள் அருமையாக எந்த நேரத்திலும் பேசக்கூடியவர்.
நம்முடைய தமிழ்ச்செல்வன் கேஜிஆர் அவர்களைப் போல தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அவர்கள் பேசக்கூடியவர்கள். அந்த வகையிலே தமிழ் இலக்கியங்களிலே மிகுந்த ஆர்வம் காட்டி வரும் திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் முப்பொழுதும் அவருடைய நா தமிழ் பேசும், எப்பொழுதும் அவர் நா கட்டுரை எழுதும். இப்பொழுது அவர் தலைமை உரை நிகழ்த்த அழைக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை 117வது நிகழ்ச்சி கம்பராமாயணத்தை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ளும் பொருட்டு அந்த கம்பராமாயணத்தை பற்றி படிப்பதும் அதை பற்றி தெரிந்து கொள்வதும் மிகவும் சுவையான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி காட்டும் அந்த ஒரு கருத்தாக்கத்திற்கு கேஜிஆர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் கூமாப்பா கபிலன் ஐயா அவர்களையும், தொழில்நுட்பம் செய்து கொண்டிருக்கும் KRC குமரன் ஐயா அவர்களையும், மற்றும் இங்கு சிறப்புரை ரணிய வதை படாலத்தை சிறப்புரை ஆற்றமுள்ள எனது சகோதரி தேன்மொழி அவர்களுக்கும், கருத்துரை வழங்க உள்ள கேஜிஆர் ஐயா, நெல்லை தீபன் ஐயா மற்றும் வாழ்த்துறை வழங்க உள்ள அனைத்து பெரியவர்களையும் சான்றோர்களையும் இணையதளம் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நம்ம நட்பு வட்ட நேயர்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்கிறேன். பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கம். இந்த வெள்ளி இலக்கிய மேடையில இன்றைய பொழுது யுத்த காண்டத்தில் ரண்ணிய வதை படலத்தை பற்றி பேச இருக்கிறார்கள். அதை குறித்து என்னுடைய உரையை நான் சொல்கிறேன். ராவண யுத்தத்தில் இந்த யுத்த காண்டத்தில் அந்த தாக்கும் முறை, படைகள் அணிவகுப்பு, போர், அறம் எல்லாம் சொல்லப்படுகிறது. இதில் 42 படலங்கள் உள்ளன. யுத்த காண்டத்தில் மூன்றாவது படலம் தான் இந்த ரணியன் வதை படலம். இதுல ராவணன் போரில் ஈடுபட்டு தோல்வி அடைவான் என்று உணர்ந்தேதான் அந்த விபீடனன் என்ன செய்கிறான் என்றால், முதல்லையே ராவணனுக்கு அறிவுரைகள் நிறைய சொல்கிறான். அப்படி சொல்லும் போது ஒரு கதையையும் சொல்கிறான். அந்த கதை தான் பிரகலாதனுடைய கதை, ரணியனுடைய கதை. ஏன் சொல்றான்னா, அவன் இப்ப வந்திருக்கிறவர் மனிதன் அல்ல, ராமர். அதனால அவரை எதிர்த்து நீ போரிட்டாயானால் அவர் திருமால். அவர் ஏற்கனவே ஒரு முறை திருமாலுக்கு எதிராக ரணியன் என்ற ஒருவன் போரிட்டு அவன் உலகத்தையே அவன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தவன், எல்லா தேவர்களை எல்லாம் அவனோட கைப்பிடிக்குள் வைத்திருந்தவன். அவன் இப்படியானான். அதனால் நீயே செய்தாயானால் நீயும் அப்படியே ஆவாய். அதனால் அப்படி செய்யாதே என்று மறைமுகமாக எச்சரிக்கும் பொருட்டு அறிவுரை என்ற பெயரில் இந்த சில செய்திகளை எல்லாம் சொல்லும் போது இந்த கதையையும் சொல்கிறான். அப்படி சொல்லும் ஒரு கதை இந்த நமக்கு தெரியும், கம்பர் வைணவத்தை பெரும் ஆதரித்தார் என்பதாக தான் அவருடைய பாடல்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்படி அந்த வைணவத்த காவியத்தை கையில் எடுத்தபடினால் திருமாலை வணங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய கம்பர் திருமாலின் மாபெரும் புகழை எல்லாம் சொல்லி இந்த இடத்தில் பிரம்மண சிவனை எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது திருமாலை சொல்லவில்லை. ஏன்னா திருமால் தான் நரசிம்ம அவதாரம் என்று அவர் சொல்லாமல் சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அவரை சொல்லும் போது யார சொல்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய பக்தன், திருமாலின் மிகப்பெரிய பக்தன் பிரகலாதன். எப்படி அதை சொல்றாருன்னா, தன்னுடைய தந்தையை கொல்லப்பட போகிறார் என்று தெரிந்தும் கூட, அப்படி இருந்தும் கூட அவர் எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், தந்தைக்கு எடுத்தும் சொல்கிறார். அப்படி இருந்தும் அந்த தந்தை அவருக்கு அவர் என்னன்னா, இந்த மாதிரி இப்படித்தான் வதைக்கப்பட வேண்டும் என்று சிவபெருமனை நோக்கி வரம் வாங்கி விட்டபடிய அந்த வரத்தினுடைய ஒரு பூடகமாக வைக்கப்பட்ட ஒரு செய்தி தான் அவருடைய மரணமும். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு பக்தன் தன் தந்தையே பறிகொடுக்க வேண்டியது வந்தாலும் சரி என்று அந்த நாராயண நாமத்தை சொல்லிய ஒரு பக்தர்கள் சிறந்த பக்தனான அந்த பிரகலாதனுடைய கதையை சொல்கிறார். அப்படி சொல்லி வரும்போது அவர் எப்படி சொல்றாருன்னா, பாலகண்டத்துல நாடு எப்படி இருக்கணும், அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றதெல்லாம் அந்த அயோத்தியை பற்றியும் மிதிலை பற்றியும் சொல்லும் போது வர்ணித்து தள்ளி விடுவார். அதுல எல்லாம் சொல்லி விடுவார். அப்படியெல்லாம் சிறப்பாக ஆண்டவர்லாம் இருந்திருக்காங்க. நீ மட்டும் பெரிய சிறப்பா ஆண்டுல அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவன் உன்னை போல்தான் நானே கடவுள் என்று சொல்லி கொண்டு இருந்தான். அவன் நிலை இது என்று எடுத்து சொல்வதற்காக ராவணை மனம் மாறும் அளவிற்கு அந்த தொடர் முயற்சியில் இந்த ஒரு கதை அம்சம் வருகிறது. இப்போ இந்த இடத்துலதான் கம்பர் சரியா அந்த ஹிரண்யன் கதையை எடுத்துட்டு வைக்கிறார். மிக சரியாக இடத்துல பொறுத்துகிறார். அதாவது அந்த என்ன கேட்டால் இது ராவணனே மறைமுகமாக பயமுறுத்தும் ஒரு கதை தான், எச்சரிக்கும் அறிவுறுத்தும் என்பதை தாண்டி இது உள்குத்தாக பயமுறுத்தும் செய்தியாக கூட நான் இதை பார்க்கிறேன். அப்படி இந்த இரணியன் கதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இதுல ரணியன் செல்வாக்கு மிக உள்ளவன். அவரை
இப்ப அந்த பாட்டு சொல்றாரு பாருங்க, ரணியன் செல்வாக்கு எப்பேற்பட்டது என்ற பாடல் சொல்கிறார். மறுக்கொள் தாமரை நான்முகன் ஐமுகன் முதலோர் குருக்களோடு கற்று ஓதுவது அவன் பெரும் கொற்றம். சுருக்கையில் நான்மறை தொன்று தொட்டு உயிர் தொறும் தோன்றாது இருக்கும் தெய்வம் ரணியனே நம என்னும். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான்முகன் பிரம்மன், ஐமுகன், ஐமுகன் என்றால் சிவன். சிவனுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தாட்கொள்ளுதல், மறைத்தல், ஆட்கொள்ளுதல் என்று 5 முகம் இருப்பதாக சிவனுக்கு புராணங்கள் சொல்கின்றன. அதுதான் இங்க ஐமுகன் என்றால். இங்க வந்து நம்ம அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்வாரு, மறைத்து பெயர் காட்டுவான் கம்பன்னு, மறைத்து காட்டும் பெயர்னு. அந்த மாதிரி ஐமுகன், சிவனை வந்து ஐமுகன் என்று இந்த இடத்தில் சொல்கிறார். முதலோர் குருக்களோடு கற்று ஓதுவது, இவங்க எல்லாம் பெரிய பெரிய குருக்கள் எல்லாருமே, அந்தணர்கள் எல்லாருமே வந்து இவர் யார் கற்று ஓதுவாங்க, என்ன எதை கற்று ஓதுவாங்க தெரியுமா? அவன் பெரும் கொற்றம். அவனுடைய பெரிய அரசபையில அவனுக்கு என்ன சொல்றதுன்னா, சுருக்கையில் நான்மறை, இந்த நான்மறை வேதங்களில் தொன்று தொட்டு உயிர் தரும் தோன்றாது இருக்கும் தெய்வம் ரணியனே நமகா. அந்த நான்மறைக்குள்ளும் மறைந்து காட்டப்படுகிற ஒரு தெய்வம் வந்து இந்த ரணியன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ரணியனோட அந்த பெரிய அரசாளுமைக்கு அவ இருந்ததுனால, ஒரு கெடிபிடியும் ஒரு அந்த மாதிரிலாம் இருந்தது, அடாவடியும் இருந்ததுனால அவனுடைய பேர் தான் அந்த நான்மறைக்குள்ளும் புழங்கி கொண்டிருக்கிறது என்று, கோலச்சு கொண்டிருந்தது என்று அவர் சொல்லாமல் சொல்கிறார். அதற்கான இந்த பாடல் தெரிய வருது. இந்த பாடல் வந்து நமக்கு அப்படி தெரியுது. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மகன். அவன் எப்படி இருந்தான்? பிரகலாதன் சொல்றாரு. அவன் எப்படி இருந்தான்? ஆயவன் தனக்கு அருமகன் அறிஞரின் அறிவன் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயார். நாயகன் தனி ஞானி நல்ல அறத்துக்கு நாதன் தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினன் உளன் ஒரு தக்கோன். என்னன்னா, ஆயவன் தனக்கு அப்படியாப்பட்டவனுக்கு ஒரு அரும் மகன் ஒருத்தன் இருந்தான். அதான் பிரகலாதனை பத்தி சொல்றார். அறிஞரின் அறிஞன், அறிஞர் எல்லா புத்திசாலிகளை விட ரொம்ப புத்திசாலி, அவ்வளவு அறிவானவன். தூயர் என்பவன் யாரினும் மறையினும் தூயார். தூயர் என்பவர்னா நல்ல ஒழுக்கமுடையவர்கள் எல்லாரை விட அவன் இன்னும் எதை விட ஒழுக்கம் என்றால் மறையினும் தூயான். ஏன்னா அந்த மறையில வந்து இந்த ரணியன் பேரெல்லாம் புகழெல்லாம் சொல்லப்பட்டு வருவதனால் அந்த மறை வந்து கொஞ்சம் அதனுடைய தன்மையிலிருந்து கொஞ்சம் குறைபட்டு விட்டதாக சொல்லிதான் மறையினும் தூயன். இன்னும் கேட்டீங்கன்னா அவனை இன்னும் உயர்த்தி சொல்வதற்காக அந்த வேதம் மறை இதெல்லாம் விட அவன் தான் தூயவன் அப்படின்னு சொல்லி அந்த பிரகலாதனை சொல்றாங்க. நாயகன் தனி ஞானி, அவன் ஒரு நல்ல ஒரு ஞானி மாதிரி இருப்பான். ஒவ்வொரு துறவி மாதிரி, துறவி என்றால் திறந்தவன் என்ற பொருள் அல்ல, அத்தகு மேன்மையானவன் என்ற அர்த்தம். நல்ல அறத்துக்கு நாதன், அறத்துக்கே அவன் தான் நாதன், அவன் தான் தலைவன், அந்த அளவுக்கு அமர உடையவன். தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினன். மண்ணுயிர் என்றால் எல்லா உயிர்களும், மனிதர் மட்டுமல்லாமல் இந்த பூமியில் உள்ள எல்லா உயிர்களும். அன்பினன், அந்த பூமியில் உள்ள எல்லா உயிருக்கும் தாயை போல அன்பை தரக்கூடியவன். உளன் ஒரு தக்கோன், அவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து தனக்கு ஈடு இணை இல்லாதவன் என்று அந்த பிரகலாதனை பத்தி சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அவனுக்கு வந்து வேதம் எப்படி, அப்ப வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வேதம் சொல்லி தரணும் இல்லையா? அந்த வேதத்தை அவன் வந்து அடுத்து அவன் தான் நாட்டை ஆளப்போறான். அவனுக்கு அந்த வேதம் இருக்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுனால அந்த ரணியன் என்ன செய்யறா, தன் மகனுக்கு வேதம் சொல்லித்தர ஒரு அந்தனரை ஏற்பாடு செய்கிறான். வேதம் பயிற்றுவிக்க கட்டளையிட்ட உடனே அந்த மறையன் வந்து சொல்றார், உன் தந்தை பெயரை சொல்லி பாடத்தை துவக்கலாம் என்கிறார். சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவோம். அதே மாதிரி அவங்கவுங்க கடவுளை அவங்களுக்கு யார் பிடித்தமான கடவுளோ அவங்க பேரை சொல்லி வணங்கிட்டு தான் நம்ம முதல்ல பள்ளிக்கு சேரும்போது கூட அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லுவோம். எந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பள்ளி பாடத்தை துவக்கிற மாதிரி இவர் சொல்றாரு, உன்னோட தந்தை பேர், ஏன்னா உலகம் எல்லாம் அந்த எல்லா சமயத்திலும் அவருடைய அப்பாவை தான் கடவுளாக தொழ வேண்டும் என்று ஒரு பழக்கம் இருக்கிறது, நடைமுறை இருக்கிறது. அதனால அவர் என்ன சொல்றாரு, உன் தந்தை பெயரை சொல்லி பாடத்தை துவங்கலாம் அப்படின்றார். அதுக்கு அந்த பிரகலாதன் சொல்றான், ஏன்னா அறத்திலும் தனி அறத்தை உடையவன் இல்லையா அவன், அதனால அவன் என்ன சொல்றான், இது நல் தவமன்று என்று சொல்கிறான் பிரகலாதன். அது வந்து அறம் கிடையாது, அது ஒரு தவம் கிடையாது, அது சிறப்பு கிடையாது என்று அங்கேயே ஆரம்பிச்சிருது. பிள்ளையார் சொல்லி அங்கேயே ஆரம்பிச்சிருது. அப்புறம் வானவர் யாவர்க்கும் முதல்வர்க்கும் முதல்வன் உண்டை மற்றும் அவன் திருப்பெயர் உரை செய்யற்கு உரிய அந்தணன் ஆனேன் எனினும் அரிதியோ ஐய எந்தை இப்பெயர் உரைத்து என்னை கெடுத்திடல் என்றான். அந்த சொல்லிக் கொடுக்கும் அந்த குரு சொல்றத பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வானவர் யாவர்க்கும் முதல்வர்க்கும் முதல்வன் உண்டை. தேவர்கள் எல்லாருக்கும் முதல்வர் என்றால் முதல்வர் அவர் பிரம்மர், சிவபெருமான், பெரு திருமால், யார் வேணா எடுத்துக்கலாம். முதல்வர்க்கும் முதல்வன், எல்லாரை விட முதல்வன் உந்தை. உந்தை என்றால் உன் தந்தை. மற்றும் அவன் திருப்பெயர் உரை செய்வதற்கு
அவரோட பேரை சொல்வதற்கு, அவரை பேரை பத்தி சொல்லி தரத்துக்கு தான், அவரோட புகழை சொல்லி தரத்துக்கு தான் நான் உரிய அந்தணல் ஆனேனே, நான் தான் அதுக்குன்னு வந்திருக்கிறேன் நானு. என்னினும் அருதியோ, என்னோட உனக்கு ரொம்ப தெரியுமா, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கேன், நீ எது குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க, என்னோட உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு அது சொல்றாரு. ஐய, ஐயே என்றால் தலைவா. எந்தை, பா எங்க அப்பா இல்ல, பா நான் சொல்றதை கேளுப்பா, தயவுசெய்து படிச்சிருப்பா, நான் சொல்றதெல்லாம் படிப்பா, நீ பாட்டுக்கு வேற மந்திரம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்பெயர் உரைத்து என்னை கெடுத்திடல், பா எனக்கு வம்பு வச்சிருவ போட்டிருக்கேன் நீ சொல்றத பார்த்தா, அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் சொல்றத சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ரணியன் அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவர் ஒத்துக்கவே மாட்டார், ஓம் நம நாராயண தான் சொல்றேன்றாரு. அப்புறம் ரணியன் கிட்ட இந்த பஞ்சாயத்து போகுது. ரணியன் கிட்ட போய் உங்க மகன் ஏன்னா நாளைக்கு நீ என்னையா சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி அவர் தலையை சீவிடக்கூடாது இல்லையா, அதனால என்ன பண்றாருன்னா ரணியன் கிட்ட எதுக்கு இருக்கட்டும் முதல்ல சொல்லி வச்சுறாரு. அப்ப ரணியன் கேட்கிறாரு, ஏன் நீ என்ன சொன்ன, அவர் எப்படி அலறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒருவன் நாமம் அன்னது கேள், நான் ஒரே ஒரு நாமம் தான்ப்பா சொன்னேன், ஒருத்தர் பேரு தான்ப்பா சொன்னேன், அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமோ நாராயணாய அப்படின்றது பிரகலாதன். அவ்வளவுதான். இவருக்கு ரொம்ப கோபம் பொங்கி வருது. அந்த பேரை கேட்ட நான் தானே தலைவன் இருக்கும், நீ இன்னொருத்தர் பேரை சொல்றேன்னு கோபம் பொங்கி வருது இல்லையா, அது நீ எப்படி அப்படி சொல்லலாம், ஆச்சா போச்சான்னு இவர் சொல்லும் போது அந்த பிரகலாதன் சொல்கிறார், வேலையும் திரையும் போல் வேறுபாடு இல்லான். கடல் வேற அலை வேற கிடையாது, கடலும் ஒண்ணுதான், அலை சேர்ந்ததுதான் கடல், கடல்ல இருக்கிறதுதான் அலை. அப்போ கடல் வேற அலை வேற கிடையாது, எல்லாம் வேறு வேறு உருவங்களில் வேறு வேறு பெயர்களில் இருந்தாலும் கடவுள் ஒருவன் தான், அவன் வேறுபாடு இல்லாதவன், அவன் தான் இந்த நாராயணன் சொல்லிட்டு திரும்பவும் இந்த பிரகலாதன் எடுத்து சொல்றான். எடுத்து சொன்ன உடனே அவருக்கு திருப்பி கோவம் வந்துருது, என்ன இவன் எப்படி இருந்தாலும் இப்படி சொல்றானே, தன் மகனா போயிட்டார் இல்லையா, அதனால அவர் எடுத்த உடனே கொடுமைகள்லாம் பண்ணிடல, நிறைய சொல்லி பாக்குறாரு. அப்ப சொல்லும் போது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பாடல், கம்பர் எழுதியிருக்கிற பாடல் இது, நான் ரொம்ப ரசிச்ச இந்த பாடலை. சாணிலும் உடன் ஓர் தன்மை, அணுவினை சதகூறு இட்ட கோணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், நின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், இத்தன்மை காணுதி விரைவில் அப்படின்னு சொல்ற. என்னன்னா எதுல எடுத்தாலும் இருக்கான். என்ன ஒரு தன்மை, அவனுக்கு என்ன ஒரு தன்மை தெரியுமா, அணுவினை சதகூறு இட்ட கோணினும் உளன். அணு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத துகள் தான் அணு துகள் சொல்லுவோம். அந்த அணுவினை சதகூறு, சதம் என்றால் 100, 100 கூறாக இட்டாலும் அதுல கூட இருப்பான். அததான் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொன்னான். அப்போ இந்த அணுவினை சதக்கூறுன்றது எவ்வளவு ஒரு அறிவியல், ஒரு என்ன சொல்றது, இந்த அணுவின் ஆற்றலை அப்பவே ஏதோ ஒரு வித்து விழுந்திருக்கு அந்த நம்ம சிந்தனையில, அணுவினை கூறு பிளக்கலாம் என்று இப்ப நம்ம சொல்றோம், அதுல சயின்ஸ்ல எல்லாம் அப்பவே இருந்திருக்கு அந்த டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி மாதிரி இருந்திருக்கு. அந்த நமக்கு அவையார் கூட சொன்னது தெரியும், அணுவினை பிளந்து 7 கடல், அணுவினை தொலைத்து 7 கடல் புகுத்தி குறுக்கென தரித்த குரல்னு ஔவையார் எழுதினாங்க. அப்பவே நம்ம சொல்லுவோம், ஔவையார் இந்த அணுவை பிளக்கிற சக்தி அப்பவே அவங்க தெரிஞ்சிருக்கு, இப்பதானே ஆட்டமிக் இது எனர்ஜி எல்லாம் இப்ப நம்ம சொல்றோம், அப்பவே அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நானே ஒரு இடத்துல பேசியிருக்கேன். அந்த மாதிரி அணுவினும் சதகூறு இட்ட கோணினும் உளன், அந்த சின்ன துகள்லயும் இருக்கான். மாமேறு குன்றிலும் உளன், பெரிய குன்று, சின்னதுலதான் இருக்கான்னு இல்ல, பெருசுலயும் இருக்கான். சின்னதுல இருந்தா அவ்வளவு சின்னதாகவும் இருக்கான், பெருசுல இருந்தாலும் அவ்வளவு பெரியவனாகவும் அவன் இருக்கிறான். மாமேறு குன்றிலும் உளன், மேறுதான் பார்க்கடலையே மத்தா கடையறதுக்கு நின்ன மலை, இருக்கிறதுலே பெரிய மலைன்றதுனால்தான் அந்த பார்க்கடல் கடைய மேருமலை எடுத்ததாக புராணம் சொல்கிறது. அப்போ அதுலயே இருக்கிற அளவுக்கு அவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நின்ற தூணிலும் உளன், இதோ இருக்கு பாருங்க தூணு, அந்த தூண்ல கூட அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். நின்ற தூணுன்னா இதோ இங்க நிக்கிற தூணுன்னு அவன் வாயில அவன் ஒரு இடத்தை காட்டி கொடுத்து விட்டான். நின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், நீ பேசுற பத்தியா அந்த பேச்சிலையும் அவன் தான் இருக்கான். இது எதுலையுமே, அதாவது பார்வைக்குதான் இல்ல, மொழி காதல் விழி கொன்ற ஒரு மொழியிலும் ஒளியாக கூட அவன் தான் இருக்கிறான் என்று சொல்கிறான். இத்தன்மை காணுதி விரைவன், இந்த இடத்துல மறைமுகமா தூணிலும் இருக்கான்னு சொல்லிட்டாங்களா, இப்ப சொல்றாங்க பாருங்க, இத்தன்மை காணுதி விரைவின், இதை நீ கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுப்ப, இப்ப நீ பார்க்க போறப்பாரு விரைவின், சீக்கிரம் இப்பவே பாப்ப. அப்ப தூண்ல அடிச்சு வெளியே வராரு இல்லையா, அப்போ அவன் ஒரு முன்னுணர்வா சொல்ற மாதிரி, இந்த பிரகலாதன் முன்னுணர்வா சொல்ற மாதிரி ஒரு முன்னுணர்தல், ஒரு சோதிடம் ஒண்ணு இந்த இடத்துல தெரியுது. அப்படியே ஒண்ணு அழகாக இந்த பாடல் போகுது. அப்புறம் நசைத்திறந்து இளங்க, கபிலன் சார் நேரம் இருக்கா? நசை திறந்து இளங்க பொங்கி
நன்று நன்று என நக்கு விசை திரிந்து உரு உருமு வீழ்ந்தென்ன ஒரு தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் ஏற்றினன் ஏற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீற சிரித்தது செங்கன் சீயம். நசை திறந்து ரொம்ப உற்சாகமா எப்பப்போ இவனை வந்து அழிக்க போறோம் அப்படின்னு அதுக்குன்னு, அதாவது அந்த பிறவி நோக்கத்தை சிவன் கிட்ட கேட்கிறான். நான் வந்து மனிதராலும் கொல்லப்படாது, விலங்குகளாலும் கொல்லப்படாது, பறவைகளாலும் கொல்லப்படக்கூடாது, எந்த ஊருன எந்த ஜீவராசிகளாலும் கொல்லப்படக்கூடாது, எந்த கருவிகளாலும் கொல்லப்படக்கூடாது, எந்த ஒரு இயற்கை சூழல்களாலும் கொல்லப்படக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் கொல்லப்படக்கூடாது, வீட்டிலும் கொல்லப்படக்கூடாது, வெளியேயும் கொல்லப்படக்கூடாது, பகலிலும் கொல்லப்படக்கூடாது, இரவிலும் கொல்லப்படக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும், ரடியனை பொறுத்த வரைக்கும் எந்த வகையில எல்லாம் மரணம் வருமோ அது எல்லாத்தையும் அவன் வந்து உள்ள பூடகமா வச்சு கேட்டு விட்டதாக அவன் நினைத்து கொண்டான். ஆனால் என்னன்னா, அவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆட்சி பண்ணும்போது தேவர்கள் போய் அவன் மேல புகார் அளிக்கிறாங்க. புகார் அளிக்கும் போது அவன் ஒண்ணும் சொல்ல, நான் நல்லா ஆட்சி பண்றேன், நீங்க என்ன பாருங்க, நீங்க ஏன் கடவுள்லாம் சொல்றீங்க, நான் தான் உங்களுக்கு கடவுள் மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு அந்த தேவர்கள் வந்து நம்மள வந்து உயர்த்தி பேசாம வந்து நம்மள வந்து என்ன நம்மள நினைக்கிறவங்களையோ, நம்மள பேசுறவங்களையோ, நம்மள கும்பிடுறவங்களையோ, வணங்குறவங்களையோ வந்து இவன் தண்டனைக்குரியவங்களை ஆக்குறானே, அப்படி இதுதான் இந்த பிரச்சனை தான். இதுக்கு கடவுள்கிட்ட போய் முறையிடும் போது அவன் ஏற்கனவே தவறு இருந்து இந்த தவறுலாம் வாங்கிட்டான், சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். தேவர்கள் முறையிடும் போது அதுக்கு ஏற்பாடு பண்றதுதான் பெருமாளோட வேலையே. வாலாயமா எல்லா கதைகளும் அதான். அப்படி அவர் வரும்போதுதான் அவர் என்ன பண்றாருன்னா, மனிதனாக இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நரசிம்மன், நரம் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்க தலையெடுத்து, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த நரசிம்மன் என்ற உருவம் எடுத்து வர்றது, இரவும் இல்லாமல் பகல் இல்லாமல் அந்தி பொழுதில் இருக்கிறது, வீட்டுல எல்லாம் வெளியே இல்லாம வாசப்படி மேல உட்கார்ந்து அவனை வந்து எந்த ஆயுதங்களும் உபயோகப்படுத்தாமல் தன்னுடைய நகங்களை உபயோகப்படுத்தி அவன் குடலை கிழித்து அவனை வதம் செய்தான் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்போ அந்த அந்த இடம் வரப்போகுது, அதனால அந்த இடத்த காட்டாங்க. இப்ப அந்த கேமரா வந்து அந்த இடத்துக்கு போகுது, அந்த தூண் கிட்ட போறதுக்கு கம்பர் வந்து அவ்வளவு அழகா பில்டப் கொடுக்குறாரு. அதுதான் இது. நசை திறந்து இளங்க பொங்கி நன்று நன்று என நக்கு விசை திறந்து உருமு வீழ்ந்தென்ன ஒரு தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கைகளால் ஏற்றினான் ஏற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீற சிரித்தது செங்கன் சீயம். இந்த மாதிரி பொங்கி வந்து நல்லது நல்லது இரு, நான் உன்னை பாத்துக்கிற ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விசை திறந்து உருன்னா இடி மாதிரி உருமி கொண்டே வருகிறது. வந்து ஒரு இடி விழுந்த மாதிரி சத்தம் போட்டுக்கொண்டு கர்ஜித்து கொண்டு வந்து தூணின் வென்றி தூண்ல இருந்து வந்து இசை துறந்து உயர்ந்த கையால், அவர் ஆயுதமே அங்க கைதான், அப்போ எதை செய்தாலும் அந்த கையில தான் செய்யணும். உயர்ந்த கையால் ஏற்றினான் என்றால் இப்போதெல்லாம் கரத்தை பார்த்தா நம்ம தெரியும், ஒரு 10-15 செங்கற்கள் வைத்து அடிக்கிறது, ஏதாவது ஒரு பொருட்களை வைத்து உடைக்கிறது, அதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்த கையால் ஏற்றினான். ஒரே போட்டா அந்த தூண் பிளந்து கொண்டது. ஏற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீற சிரித்தது. அண்டம் கீற என்னன்னா, பூமி வந்து கீறி எடுக்கிற அளவுக்கு அந்த ஒலி சத்தம் போய் அவ்வளவு அவ்வளவு டெசிபல், அந்த பூமியே கீறி எடுக்கிற அளவுக்கு ஒரு டெசிபல் சத்தத்தினோட வலிமையோட போய் சேர்ந்து அந்த அண்டம் கீற சிரித்தது செங்கன் சீயம். சீயம் என்றால் சிங்கம். அந்த நரசிங்க கடவுள் வந்து செங்கன், ஏன்னா அவ்வளவு கோவம், அவ்வளவு உக்கிரம். நமக்கு தெரியும் நரசிம்மரே வந்து உக்கிரமா இருப்பாரு. அது மாதிரி செங்கன் சீயம் என்று மிக அழகாக கம்பன் எழுதியிருக்கிறார். சார் இது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா? அடுத்து ஒவ்வொரு சிறப்பா சொல்லிக்கிட்டே வந்து இதெல்லாம் சொல்லி முடித்து இப்பேற்பட்ட ஒரு வெற்றி தான் கண்டு இருக்கிறான் அந்த வந்து பிரகலாதன். அவனுக்கு வந்து வேண்டி கேட்ட பெயர்ல அவருக்கே வந்து திருப்பி அவனுக்கு வந்து ஒரு அருள் செய்தவர் தான் அந்த திருமால். அதே போன்றவர் தான் வந்திருக்கிறாராமன். அவனை எதிர்த்து நீ போர் செய்ய வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தல் போரும் எச்சரிக்கையாகவும் இதை விபீடனன் சொல்கிறார். அடுத்து பின்பகுதியில் ஒரு முறை பார்ப்போம். இப்போது கருத்தாளர் பேச்சு கேட்க நான் அவளோடு இருக்கிறேன். நன்றி. நன்றி. தலைமை முன்னுரை மிக சிறப்பாக, 2 நிமிடம் அதிகமாக போனால் கூட அந்த நிகழ்ச்சியை கொண்டு முடித்த விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக அருமையாக இந்த இரணிய வதைப்படலத்தின் முன்னுரை தலைமை நிகழ்த்திய திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது அடுத்து நம்முடைய கவி நிலவு அவர்கள் அழைப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற இலக்கிய கடல் காவுக்கி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அதே போல நாவலாசிரியர் ஜெய்சக்தி அம்மா இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள்.
டாக்டர் மேரி ரோஸ்லின் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். டாக்டர் முனைவர் கமலா நேரு அவர்கள், முனைவர் செந்தில் குமரன் மாசிலாமணி அவர்கள், திரு ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கவிஞர் சமுகி, கவிஞர் ஏரிக்கரை ஹரி கோபாலகிருஷ்ண ஐயா அவர்கள் மற்றும் தஞ்சை சாமி மல்லிகா மேடம் அவர்கள் அனைவரையும் கேஜிஆர் சார்பிலும் நெல்லை தீபன் அவர்கள் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வணங்கி வரவேற்கின்றேன். இப்பொழுது மிக சிறப்பாக அந்த எடுப்புன்னு சொல்வார்கள், அதை மிக சிறப்பாக செய்திருக்கின்ற வானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை தொடர்ந்து அவருடைய சகோதரி அவர்கள். இது தாய்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள இந்த சொற்போர் நடக்க போகுது, யுத்தம் யுத்தகண்டத்தில். இப்போ 2 சகோதரிகளை முதல் சகோதரி போயிட்டாங்க. இப்போ அடுத்து நம்முடைய 2வது அவங்களுடைய சகோதரி கவி நிலவு இர தேன்மொழி அவர்கள். இவர்களை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கே ஒரு 10-15 நிமிடம் ஆகிடும். அப்புறமே எல்லாருமே என்னை வந்து கோச்சிப்பாங்க, என்னங்க நேரம் கடத்திட்டீங்களே என்று. அதனால் மிக சுருக்கமாக நான் சொல்கின்றேன். இவர்கள் வந்து விண்ணில் நடைபெறுகின்ற ஒரு புவி நிலவை போல அவர்கள் மண்ணில் நடைபெறுகின்ற கவி நிலவு இர தேன்மொழி அவர்கள். அவர்கள் மொழி தேனாக இருக்கின்றதனால்தான் இளம் வயதிலே அவர்கள் தேன்மொழி என்று வைத்திருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். எந்த இணையத்தில் இதில் பார்த்தாலும் அவர்களுடைய பெயர் இருந்து கொண்டே இருக்கும். எப்படித்தான் அவர்கள் 24 மணி நேரத்தை இதற்கெல்லாம் செலவழிக்கின்றார்கள் என்பது இன்னும் கூட எனக்கு ஒரு இதாக ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட கவி நில அவர்களை பற்றி ஒரு வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் என்றால், இவர்களுடைய பன்னாட்டு உலக பணுவல் விழா, உலக சாதனை மலர்கள் 100, மகளிர் 100 என்று 100 சாதனை பெண்களுக்கான நிகழ்ச்சியில் 100 மகளிரை அறிமுகப்படுத்தி ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளராக அறிமுகப்படுத்தியவர். செயலாண்மை விருது அதற்காக பெற்று இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. 2 ஆண்டுக்கு முன்பாக, அதாவது 2022 ஆகஸ்ட் 15 முதல் அக்டோபர் 10 வரை இணைய வழியில் பன்மொழியில் 21 மொழியில், பன்மொழியில்ன்றது 21 மொழியில் திருக்குறள் உலக சாதனை நிகழ்வில் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இரவு பகலென தொடர்ந்து 1333 மணி நேரமும் தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்ட பன்னாட்டு தமிழ் அறிஞர்களையும் பங்கேற்க செய்த ஒருங்கிணைப்பாளராக இவர்களுடைய பெயர் பொதிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய விருதுகள் என்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு 5-6 விருதுகளை நான் சொல்கின்றேன். டெல்லி தமிழ்கலை இலக்கிய பேரவை வழங்கிய பாரதி ஆளுமை விருது இவருக்கு கிடைத்திருக்கின்றது. தமிழ் மாநில பத்திரிகையாளர் சங்கம் வழங்கிய திருக்குறள் தூதர் விருது இவர் பெற்றிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா அன்னை மொழி அன்பு வழி அமைப்பு வழங்கிய தொண்டன்பர் விருது இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கோவை சார்பில் ஜோதிமய அறக்கட்டளை வழங்கிய தொல்காப்பிய தென்றல் விருது அவர்கள் கிடைத்திருக்கின்றது, வழங்கப்பட்டிருக்கின்றது. சென்னை பாரதியார் தமிழ்ச்சங்கம் வழங்கிய பாரதி சுடர் விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கல்லிடைக்குறிச்சி சார்பில் சிறந்த பேச்சாளராக சர்வதேச சாதனையாளர் விருதினை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இப்படி அவர்களுடைய விருதுகளெல்லாம் அடுக்கிக் கொண்டே போனால் அனுமன் பாலன அதுவும் நீளும் என்பதனாலே நான் ஒரு 6 மட்டும் சொன்னேன். தென் கன்னட மாவட்ட தமிழ்ச்சங்கம் மக்கள் தொடர்பாளராக, மங்களூர் வாழ் மக்களுக்கு தமிழ் ஆசிரியையாக 1997 முதல் கலை நிகழ்ச்சிகள் தொகுப்பாளராக மற்றும் ஏற்பாட்டாளராக இவர்கள் பணியாற்றியிருக்கின்றார்கள். சன் நியூஸ், ஜி டிவி, கலைஞர் டிவி, மக்கள் தொலைக்காட்சி ஆகிய தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றார்கள். இலக்கிய இதழ்களில் கதை, கவிதை, கட்டுரை எழுதும் எழுத்தாளராக இவர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். நூல்கள் திறனாய்வு செய்வதிலே வல்லவர். அகவல் பத்திரிகையின் பதிப்பு ஆசிரியராகவும் இருந்து வருகிறார். பல அமைப்புகள் நடத்தும் பட்டிமன்றத்தில் பேச்சாளராக, நடுவராக, கருத்தரங்கத்தில் பேசியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கத்தின் அகராதி ஆய்வு மலர் 2022 அறிவியல் தொழில்நுட்ப கலை சொற்கள் 60 கலை சொற்களை இவர்கள் சொற்குவைக்கு சேர்த்துள்ளார்கள். இப்படிப்பட்ட திறமைகளின் களஞ்சியமாக இருக்கின்றவர் நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர், தலை சிறந்த விஞ்ஞானியாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2012 தொடங்கிய அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவையில்
இணை செயலாளராக இருந்தவர். 2021 கூடுதல் மணி நேரம் 2021+ உலக சாதனை நிகழ்வில் இவருக்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய சிறப்புக்குரிய கவி நிலவு இர தேன்மொழி அவர்கள் இப்பொழுது நம்முடைய இரணிய வதை படலத்தை பற்றி சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். வெள்ளி இலக்கிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த மேடையை அமைத்து வெகு சிறப்பாக கோலோச்சு கொண்டிருக்கின்ற நம்முடைய கவிஞர் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும், நம்முடைய நெல்லை எக்ஸ்பிரஸ் தப்பா சொல்லிட்டனோ நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் ஒரு அருமையான கவிஞர், அருமையான ஓவியர், அருமையான இப்ப பாத்தீங்களா அந்த பொறுமை பாருங்க எவ்வளவு நிதானம், அப்படியான பல ஒரு குணங்களுக்கு நற்குணங்களுக்கு சொந்தக்காரான நம்முடைய குமாப்பா கபிலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அனைவருக்கும் இந்நிகழ்வில் எனக்கு முன்னாக பேசிய என்னுடைய தமக்கை தலைமை உரையாற்றிய அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு சிறப்பாக நடந்து வருகின்ற இந்த கம்பராமாயண வகுப்பில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். அதாவது இந்த இரணியன் படலம் எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு தோன்றிய கேள்வி என்னன்னு சொன்னா, இது கம்பராமாயணமா இல்ல என்ன இது ஏன் நரசிம்மருடைய அவதாரத்தை சொல்றபடி, நரசிம்மர் சிறப்பை சொல்றபடி இருக்கே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அவ்வளவு முழுக்க 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 இந்த 176 பாடல்கள், இந்த 176 பாடல்களிலும் நரசிம்மரை அப்படி அணுவாக ரசிச்சு கம்பர் அவர்கள் எழுதியிருக்கிறாரே என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அதையெல்லாம் தேடும்போது, அப்ப பார்க்கும்போது வால்மீகி ராமாயணத்தில் இந்த இரண்யன் வதைப்படலம் இல்லை என்று தெரிகிறது. இதை வந்து கம்பநாடார் ஆழ்வார் தான் இதை சேர்த்திருக்காரு. ஏன் சேர்த்திருக்காரு? கம்பநாடார் ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போதே அவர் வந்து ஒரு வைணவ பற்றுள்ள, திருமால் மீது பற்றுள்ள ஒருவராக தெரிகிறது. அப்படி மாத்திரம் அல்லாமல் கம்பர் என்று சொன்னால் நரசிம்மர், ஏன்னா கம்பத்திலிருந்து வந்தார் இல்லைங்களா. கம்பர் என்பது நரசிம்மர் என்பதையும் குறிப்பதால் எப்பவுமே நம்ம பேருக்கு நம்ம மேல நம்ம பேருக்கு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. நமக்கு யாரு எது சொன்னா எங்கேயோ கேட்டா கூட ஒரு தேன்மொழின்னா நம்ம அப்படின்றபடி ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா. அப்படியாக அந்த ஒரு நரசிம்மர் என்ற அந்த பேரு அவருக்கு கம்பருக்கு ரொம்ப மனதில் பிடித்த ஒரு விடயமாகி விட்டதோ என்னவோ தெரியல. அதனால அணுவா ரசிச்சு அவ்வளவு அழகா அவர் வந்து இந்த இரண்ய வதைப்படலத்தை கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம யுத்த படலத்தில் 3வது படலமாக வருது. இதுல பார்க்கும்போது ஏன் வந்து இதை எப்படி சொல்ல வைக்கலாம், அவருக்கு பாருங்க அவர் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. இதை எப்படி யார் சொன்னா இது சரியா இருக்கும் அப்படின்றதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தவர் தான் இந்த விபீடனன். விபீடனன் வந்து முதல்லயே அவர் சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு வந்த போதே அந்த செயல் வந்து அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்ணாரு, வேண்டாம் நீ செய்யாத, நீ வந்து ராமன் கிட்ட விட்டுருன்னு முதல்லயே சொல்றாரு. ஆனா வந்து ராவணன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி ஒத்துக்கொள்ளாத போது அனுமன் வந்து அந்த இலங்கைக்கு வரும்போதும் அனுமனை வந்து இவங்க கொளுத்திடலாம், நானே அவனை கொல்றேன் பார் அப்படின்னு ராவணன் சொல்லும் போது இவர் என்ன சொல்வாரு, விபீஷணன் இல்ல அவங்க இந்த செய்தி பொய்யோ, இவரை கொண்டுட்டாங்கன்னா இந்த செய்தி எப்படி போய் ராமனுக்கு தெரியும், அப்ப அவருக்கு தெரிஞ்சாதானே இங்க சீதையை வந்து மீட்டிட்டு போவாரு தேடி வந்து, அப்ப வந்து எப்படியாவது அவரை உயிரோட அனுப்பணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு உபாயம் செய்து அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து உங்க இந்த ஒரு தூதுவரா வந்தது வந்து அவங்களுக்கு நம்ம கொல்லக்கூடாது அப்படி சொல்லும் போது, இந்த குரங்கெல்லாம் ஒரு தூதுவரா அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு ஒரு எண்ணம் வரும். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவருக்கு ஏதாவது ஒரு அந்த அந்த நடத்தைய நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தபடி ஏதாவது செய்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த வால்ல அவங்க நெருப்பு வைக்கிற நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் விபீடன் தான் காரணம். இல்லாட்டி வந்து அவர் அப்பயே கொண்டு போட்டுட்டு இருப்பாரு ராவணன். அப்படியாக இருக்கும்போது அந்த ஒரு ஏன் அப்படி அவர் இருக்காருன்னா, ஒரு அறத்தின் வழி அவர் நிற்பதாலும் அவருக்கு அவங்க சீதாதேவியின் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும், தன்னுடைய அண்ணன் செய்த அந்த தகாத செயலின் மேல இருக்கக்கூடிய எப்படியாவது அண்ணனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, அவர் தப்பு செய்யாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதையும் மீறி அவங்க செய்யும் போது சரி என்ன பண்றது, இப்போ எங்க அக்கா கூட சொன்னாங்க பாரு, இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு மிரட்டல் தான்.
அப்படி ஒரு மிரட்டல் சொல்றபடி, இங்க பாரு அங்க ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, ஐயோ அப்பா அவன் பெரிய தாதா, அந்த பக்கம் போயிடாத, நீ போயிட்டா அவ்வளவுதான், அவன் கைய காலை வெட்டினா கூட நம்மள கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்படி கொஞ்சம் மிரட்டி வைப்போம் இல்லைங்களா ஒருத்தர் யாராவது பார்த்தா. அத போல இவங்க என்ன சொல்றாரு, விபீடனன் வந்து இந்த கதையை சொல்வது போல. ஏன்னா வந்து இரணியன் வந்து ராவணனை விட பல மடங்கு ஒரு பலசாலி, ஒரு திறமைசாலி. இன்னும் கேட்டா இவன் போல இப்ப ராவணனுடைய அந்த ஒரு குறை என்னவென்று சொன்னால், அந்த மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்து இங்க வைத்தது. ஆனா இரணியன் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. இரணியனுடைய அந்த முதல் இதுவே அதுதான்ன்றார். அவருடைய இயல்பும் ஏற்றமும், அந்த ஏற்றம், அந்த தான்ற அகங்காரம், அந்த அகங்காரம் தான், அந்த அகங்காரம்னா தன்னை சொல்றது அகம், அந்த தன்னை பற்றி சொல்றது. அதை அந்த ஒரு அகங்காரத்தின் காரணமாகத்தான் அவனுடைய இயல்பே அப்படியே ஆயிடுச்சு. தான் தான் பெரியவன் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுனாலதான் அவன் எல்லார்கிட்டயும் வந்து இரணியன் நமகன்னு சொல்ல வைக்கிறான். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த எப்படி அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. மரபின் மாபெரும் புறக்கடல் மஞ்சனம் மருவி அரவின் நாட்டிடை மகிழரோடு இன்னமுது அருந்தி பரவும் இந்திரன் பதியிடை பகற்பொழுது ஆற்றி இரவின் ஒழக்கம் நான்முகன் உலகத்துள் இருக்கும். அவன் எப்படியாப்பட்டவனா இருக்கான்னு அவனுடைய சிறப்பெல்லாம் சொல்லிட்டு வரும்போது, இது கம்பர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படியே பெரும் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் கிளீனா கேக்குது அவங்க பேசுறது. கபிலன் கேஜிஆர் கொஞ்சம் சவுண்ட் எடுக்கணுமா? இல்ல நல்லாவே கேக்குது, அவங்க பேச தெளிவா கேக்குது. இல்ல எனக்கு தான் கேட்கல. ஓகே நல்லது. சரி. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இதுல எப்படி அந்த அவருடைய எப்படியாப்பட்ட ஆள் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டுறாரு கம்பர். எப்படி சொல்றாருன்னா, மரபின் மாம் பெரும்புற கடல் மஞ்சனம் அருவி, அதாவது அந்த கடலுக்கு அடியில போயிட்டு அவர் வந்து அப்படியே குளிச்சு ரெடியாகி அரவின் நாட்டிடை மகளிரோடு இன்னமுது அருந்தி, அரவுன்னா தெரியும் நாகம், அந்த நாகலோகத்து பெண்களோட போயிட்டு அவர் வந்து சாப்பாடு சாப்பிடுறாருங்களாம். பரவும் இந்திரன் பதியிடை பகற்பொழுது ஆற்று, இந்திரன் கூட போய் பகல் பொழுதுலாம் இருக்கிறாரு. இரவின் ஒழக்கம் நான்முகன் உலகத்துள் இருக்கும். நான்முகனுடைய உலகம் வந்து சத்தியலோகம்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு அங்க போய் தூங்குவாராம். அதாவது அந்த ஈரேழு உலகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 14 லோகம். அப்ப எல்லாமே அவருக்கு வந்து இப்ப நம்ம வீட்டுலதான் நம்ம பெட்ரூம்ல இருக்க முடியும், ஹால்ல இருக்க முடியும், கிச்சன்ல இருக்க முடியும். இப்ப அடுத்த வீட்டுல இருக்க முடியாது. அப்ப இவர் வந்து காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேப்ரே, அதை போல வருதுன்னு சொன்னா, அப்படியாக அவருடைய நடவடிக்கை இருக்குன்னு சொன்னா, அப்ப வந்து அவ்வளவு உலகத்துக்கும் அவன் வந்து ஆளக்கூடிய தகுதி பெற்றவனாக இருக்கக்கூடியவன் இரணியன், இது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமும் இன்னும் வேற வேற செயல எல்லாம் அவருக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு அதையெல்லாம் அந்த இயல்பையும் ஏற்றத்தையும் வந்து எடுத்து எல்லாம் காட்டுறாங்க. இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஏன் வந்து அவனுக்கு வந்து அந்த ஒரு யாரும் தன்னை எதையும் செய்ய முடியாத அகங்காரம் வருதுன்னு சொன்னா, அந்த பிரம்மதேவனை அவர் வந்து வணங்கி, அப்பதான் எதுக்கு எடுத்தாலும் வரம் இருப்பாங்களே, உடனே வரம் கேட்டோன்னா பிரம்மன் அப்படியே வந்து தரிசனம் கொடுத்து பக்தா உன் வரத்தை மெச்சினோம் இந்த வரம் சொல்லிட்டு மறைஞ்சிருவார் இல்லைங்களா. அப்படியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனிடம் இவங்க கேட்டு அவங்க என்னென்ன எப்படியெல்லாம் வரம் வாங்கிருக்காங்க, பலே புத்திசாலியா இருக்காங்க, எப்படி எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுல நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். பெண்ணில் பேரெழில் ஆணினில் அலீனில் பிரிதும் உள்நிற்கும் உயிர் உள்ளதில் இல்லதில் உளவான் கண்ணில் காண்பன கருதுவ யாயினும் கழியான் மண்ணில் சாகிலன் வானிலும் சாகிலன் வரத்தால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பெண்ணாலும் சாவு கிடையாது, ஆனாலும் சாவு கிடையாது, அழியினாலும் சாவு கிடையாது, உள்ளேயும் சாவு கிடையாது, வெளியிலயும் சாவு கிடையாது, வீட்லயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல பாக்குறவங்க எதுவுமே கிடையாது. தேவராயினர் ஏவரும் சேனிடை திரியும் யாவேராயும் அப்படின்னு சொல்லிட்டு தேவராலையும் கிடையாது, வேற யாராலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீரின் சாகிலன் நெருப்பினும் சாகிலன், அப்போ ஒரு நீர்லயும் சாவு கிடையாது, நெருப்புலயும் சாவு கிடையாது, அதையும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பாடல்ல வராரு, உள்ளில் சாகிலன் புறத்தினும் உழைக்கிலன் அப்படின்னு. அப்போ உள்ளேயும் இறந்து போக முடியாது, சாகடிக்க முடியாது, வெளியிலயும் அடிக்க முடியும். அப்போ எங்கதான் அவங்க வந்து சாகடிக்க முடியும்? அந்த திமிர்னாலதான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம எதிர்க்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்றபடி, நான் தான் இந்த உலகுக்கே ஒரு மன்னவன் அப்படின்றபடி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருது.
இப்போ அடுத்த இது என்ன வருதுன்னு சொன்னா, இரணியனது மகனாகிய பிரகலாதன் அவனுடைய பெருமைகளை எல்லாம் இங்க வந்து சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க பிரகலாதன் எங்கேயாவது பேர் வருதான்னா, இப்ப இவங்கதான் கொடுத்திருக்காங்க பிரகலாதன் சொல்லிட்டு. அதுல வந்து அவங்க வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஆயவன் தனக்கு அருமகன் அப்படிதான் கொடுக்குறாங்க. அறிஞரின் அறிஞன், தூயர் என்பர் யாரினும் மறையினும் தூயான், நாயகன் தனி ஞானி, நல் அறத்துக்கு நாதன், தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினன், உளன் ஒரு தக்கோன், இப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெருமைகளை அடுக்கிறாங்களே தவிர அவருடைய பேரை வந்து அங்க வந்து குறிப்பிடப்படவில்லை என்பது வந்து இங்க சொல்லப்படுகிறது. அதே போல இவங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்போ நம்ம அந்தந்த பருவம் வரும்போது, இப்ப பள்ளிக்கு போகக்கூடிய பருவம் வரும்போது பள்ளிக்கு அனுப்புவாங்க இல்லையா? அதே போல இவங்க என்ன சொல்றாங்க, இரணியன் வந்து அவங்க தன்னுடைய மகனை வந்து வேதம் ஓது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அந்தனர் வந்து வச்சிருக்காங்க. நான் வந்து இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அகோபிலம் போயிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆந்திரம் மாநிலத்தை ஆமா ஆந்திர மாநிலத்தில் இருக்குது அகோபிலம்னு சொல்லிட்டு. இங்கதான் நவ நரசிம்மர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து உண்மையிலேயே அங்க பார்க்கும்போது வெறும் மலை காடு அப்படியே வந்து பாதி ஒரு 8 நரசிம்மரை கூட பாத்துடலாம். 9வது நரசிம்மர் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த தூணை பிளந்து வந்த இடம்ன்றதுக்கு விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கால்ல செருப்பு போடாம கல்லு முன்னும் எல்லாம் குத்தி போயாச்சு. எனக்கு அந்த ஆன்மீகம் ஒரு பக்கம் அவ்வளவு ஈடுபாடு இருந்தாலும் அதே போல அறிவியல் ரீதியாகவும் அது எப்படி இருக்கும், ஏன்னா வீடு இல்ல வாசல்ல இது இல்ல அப்படிலாம் சொல்றாங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எனக்கு பார்க்கணும் ஒரு எண்ணம். அப்படியாக அவ்வளவுலாம் நடந்து போனோம். போயிட்டு அங்க மேல பார்க்கும்போது அங்க ஒரு தூண் போல வச்சிருக்காங்க. ஆனா அங்க அரண்மனை போலயே எதுவும் கிடையாது. ஆனா அந்த இடத்தில் அதெல்லாம் இவ்வளவு காலத்துல அதெல்லாம் சிதிலம் அடைந்து போயிருக்கலாம் என்றுதான் தோணுகிறது. அங்க வந்து அந்த சிங்கம் அதே போல எல்லாம் சுத்தி இருக்குமோ என்னவோ எப்படியோ என்னுடைய எண்ணம் போச்சு. ஆனா இப்பயும் அங்க வந்து பிரகலாதன் படித்த பள்ளி அப்படின்றபடி அது ஒரு சமவெளியான ஒரு இடம், ஒரு குகை அப்படியெல்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனாலும் அங்க அந்த இடத்தை எல்லாம் போய் பார்க்க வேண்டும், முடிந்தால் போய் பாருங்கள் என்பதையும் நான் இந்த இடத்தில் ஒரு இது வைக்கிறேன். அப்படியாக அங்க வந்து அந்த வேதம் சொல்லி கொடுக்கிற அவங்களுடைய ஆசிரியர் வந்து சொல்லும் போது இவர் வந்து என்ன பண்றாங்க, ஏன்னா இவர் வந்து எல்லாரையுமே இரண்யாய நமகதான சொல்ல வைக்கிறார். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஓம் நமோ நாராயணா தான் அந்த 8 எழுத்து மந்திரத்தை தான் அவர் வந்து சொல்றாரு. ஆனா சொல்லும் போது இவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல அந்த ஆசிரியருக்கு வந்து தாங்க முடியல. ஐயோ இவங்க தந்தைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் நம்முடைய நிலைமை என்றபடி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிட்டு அந்த பிரகலாதனுடைய இப்படி சொல்றாரு அப்படின்றத அவங்க இரணியனுக்கு போய் நடந்தது வந்து சொல்லிடுறாங்க. இப்படி எல்லாம் அவங்க கேக்குறாங்க, அவங்க சொல்றாங்க சொல்ல பேச்சு கேட்கறது இல்ல அப்படி எல்லாம் சொல்லும் போது இவங்க இவனுக்கு இரணியனுக்கு ஒரு கோபம் வந்துருது. நம்மள எங்கெங்க இருக்கக்கூடிய ஈரேழு லோகத்துல இருக்கவங்கள நம்ம புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம பையன் நம்ம பத்தி சொல்ல மாட்டானா? அது மாத்திரம் இல்லாம அவனுக்கு எதிரா நினைக்கிற வில்லனா வந்து இங்க வந்து அவர் நினைக்கிறது திருமாலன் நினைக்கிறாரு. ஏன் நினைக்கிறாருன்னு சொன்னா, அந்த இரணிய கசிபு என்றவரும் இரணியாட்சகன் இவங்க 2 பேருமே காஷ்யப முனிவருடைய காஷ்யப முனி திதின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா அம்மா, இவங்களுக்கு வந்து இந்த 2 மகன்கள் இருக்காங்க. இதுல வந்து ஹிரண்யகசிபு அண்ணன் இரண்யாட்சகனை வந்து திருமால் வராக அவதாரத்துல கொன்னுடுறாரு. அதனால அவருக்கு வந்து தன்னுடைய சகோதரனை கொன்னுட்டாரே திருமால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு வெறுப்பு, ஒரு பகை உணர்வு. அப்படி இருக்கும்போது தன் பேரையும் தன் மகன் சொல்ல மாட்டேன்றான். அதே நேரத்துல தன்னுடைய எதிரி பேரை உச்சரித்தி வேற இவன் இப்படியெல்லாம் நமக்கு இது கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல அவங்க வந்து கூப்பிடுறாரு. அவங்க பையனை கூப்பிட்டுட்டு சொல்லு என்ன ஆச்சு என்ன சொல்லு. அவரு என்ன சொல்றாரு, கொணர்க என் மைந்தனை வல்விரைந்து என்றனன் கொடியோன், உணர்வியில் நெஞ்சினன் ஏவலர் கடிதினின் ஓடி கணனின் எய்தினர் பணி என தாதையை கண்டான், துணையிலாந்தனை துணை என உடையவன் தொழுதான். அவன் யாரே ஆகட்டும், என் பையன் ஆகட்டும் பரவாயில்ல, நீ போய் குணர்க என் மைந்தனை வல்விரைந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனும் வந்தாச்சு. அவங்க வந்த உடனே இவர் வந்து கேட்கிறாரு,
என்ன நாராயணன் ஏன் சொல்ற, நீ ஏன் நாராயணன் நாராயணா அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்றாரு, இந்த எல்லாருக்கும் அவர்தான் முதன்மையான கடவுள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்வாரு, உன் உயிர்க்கும் என் உயிர்க்கும் இவ்வுலகில் உள்ள மண் உயிர்க்கும் ஈது உறுதி என்று உணர்வுற மதித்து சொன்னது இப்பெயர் என்றனன். அறிஞரின் தூயோன் மின்னுயிர்க்கும் வேல் இரணியன் தழல் எழ விழித்தான். சோ உன் உயிர்க்கே அவர்தான், நீ என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்றபடி உன் உயிருக்கும் என் உயிருக்கும் மண்ணுயிர்க்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி சொன்னோம்னா அவருக்கு வந்து அப்படியே எரியுது, அப்படியே என்னடா இப்படி இப்போ நம்ம மகனே இப்படி எல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அப்படியே கோவத்துல என்ன செய்யறாரு, இரணியன்னு என்னென்னவோ சொல்றாரு. அதையெல்லாம் சொல்லிட்டு இவங்க வந்து எனக்கு வந்து எல்லாருமே 3 உலகத்துக்கு இருக்கிறவங்க என்னதான் கும்பிடுவாங்க, என்னதான் செய்வாங்க, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்படிலாம் சொல்லிட்டு நீ இப்ப கடைசியில என்ன சொல்றாரு, பேதை பிள்ளை, வேற என்ன பண்ண முடியும், இவனை மாத்த முடியாது இல்லையா, உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ யாரு, நீ பேதை பிள்ளை, நீ பிழைத்தது பொறுத்தது பெயர்த்தும் ஏதியில் வார்த்தைகள் இணையென விளம்பலை முனிவன் யாது சொல்லினன் அவை அவை இதம் என எண்ணி ஓது போதி என உரைத்தனன் உலகெல்லாம் உயர்ந்தோன். இவன் என்ன சொல்றான், நீ என்னப்பா உனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா, சரி போட்டோம், எல்லாம் போனதெல்லாம் போட்டோம், போ, அவங்க ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ நீ அதை போய் படிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே சமாதானம் பண்ணி அனுப்புறாரு தன்னுடைய மகனை. அதையெல்லாம் சொல்லி அனுப்பும் போது இந்த இரணியனுக்கு பிரகலாதன் இப்ப வந்து அப்பா வந்து சரி போனா போட்ட போப்பான்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லி அனுப்புறாரு. ஆனா இங்க வந்து நம்ம முருகனை சொல்வாரு பாருங்க, அப்பனுக்கு இது சொன்ன தகப்பன் சாமின்னு சொல்லிட்டு, அத போல இங்க இரணியன் வந்து பிரகலாதனுக்கு அறிவுரை சொல்றாங்க. என்னதுன்னு சொன்னா, உரை உளது உணர்த்துவது உணர்ந்து கோடியேல் விரை உலங்க அலங்கலாய் வேத வேள்வியின் கரை உளது யாவரும் கற்கும் கல்வியின் பிறை உளது என்பது மைந்தன் பேசுவான். இத போல வந்து அவன் வந்து என்ன பண்ணிடுறான், அவங்க அந்த என்னென்ன செய்யணும் எது செய்யணும், நீங்க என்ன செய்யறீங்க அப்படி கிடையாது, எது நல்லது அப்படின்றபடி அவங்க அப்பாவுக்கு எடுத்து கூறுவதற்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அவனால அதையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதையெல்லாம் கேட்கும் போது இரணியனுக்கு சும்மா இருக்க முடியுமா, அவங்களுக்கு வந்து தனக்கு மிஞ்சிய ஆளே இல்லைன்னு சொல்ல முடியும், தன்னுடைய மகன் போய் இப்படி எல்லாம் நமக்கு புத்திமதி சொல்றானே, கேட்டுட்டு இருக்க முடியுமா, அதனால அவன் என்ன பண்ணிடுறான், வேண்டாம் நீங்க போய் அந்த பிரகலாதனை போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காமல் அவன் வந்து பிரகலாதனை கொல்றதுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்ப இவங்க போயிட்டு என்னென்னலாம் போய் சாகடிக்க எல்லாமும் பண்றாங்க. என்ன பண்றாங்க, எரிந்த எய்தன எற்றின குத்தின ஈர்த்தன படையாவும் முறிந்து நின்பொடி ஆயின முடிந்தன முனிவு இலான் முழுமேனி சொரிந்த தன்மையும் செய்தில ஆயின் தூயவன் துணிவு ஒன்றா அறிந்த நாயகன் சேவடி மறந்திலன் அயர்த்திலன் அவன் நாமம். அவங்க என்னென்னவோ செய்யறாங்க, என்னென்னவோ அவனை பத்தி கொடுமைப்படுத்தினாலும் அதை வந்து அவன் வந்து பொருட்படுத்தாமல் அவன் வந்து நாராயணா என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கும் போது அவனுக்கு எந்தவித ஒரு துன்பமும் நேராமல் அவன் வந்து காப்பாற்றப்படுவதை அவனிடம் இரண்யனிடம் வந்து அந்த வீரர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது இப்போ அவங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவுல ஒரு உரையாடல் நடக்குது. அப்ப அவனை வந்து ஏவரே உலகம் தந்தார் என் பெயர் ஏத்தி வாழும் மூவரே அல்லராகின் முனிவரே முழுதும் தோற்ற தேவரே பிறரே யாரே தெப்புதி தெரிய என்றான். உனக்கு இந்த யாடா கொடுத்தாங்க உன்னுடைய இதுக்கு, என் பேரை ஏத்தி வாழும் மூவரே, இவர் பேரை சொல்லி அவங்க வாழ்றாங்களாம், சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாம். அல்லராகின் முனிவரே, அவங்க அடுத்தாச்சுன்னா முனிவருங்களா, இல்ல முழுதும் தோற்ற தேவரை, ஏன்னா இவங்க கிட்ட தேவரெல்லாம் தோற்று போயிட்டாங்க இல்லைங்களா, முழுதும் தோற்ற தேவரே பிறரே யாரே செப்புதி தெரிய, நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ சொல்லு யார் உனக்கு சொன்னது அப்படின்றபடி அவன் வந்து அப்படிலாம் கேட்கிறான். அப்ப வந்து கேட்கும்போது இவங்க பிரகலாதன் வந்து இவங்க கிட்ட சொல்லும் போது இவன் சொல்றான், இரண்யன் பிரகலாதன் கிட்ட, நீ வந்து தூணில் இருக்கானா, இப்போ எங்களுடைய அக்கா கூட சொன்னாங்க அந்த ஒரு பாடல்ல 124வது பாடலா அந்த பாடல் வரும். சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுனை சத கூறு கேட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றின் உளன் நின்ற தூணினும் உளன். இதுதான் நம்ம வந்து அந்த தூணிலிருந்து பிளந்து வந்தான்னு சொல்றதுக்கு, எப்பவுமே தூணிலும் இருக்கிறானா துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம அந்த திரைப்படங்களில் எல்லாம் பார்த்த வசனங்கள். அந்த பாடல் வந்து இங்க வந்து அவன் கேட்கும் போது வந்து சொல்றாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது
இரணியன் என்ன பண்றாரு, அந்த தூணை போட்டு அடிக்கும் போது அப்ப வந்து நரசிங்கம் வந்து அப்படியே தூணிடை தோன்றி வந்து அப்படியே சிரிக்கிறாராம். அப்படியே இதை வந்து உண்மையிலேயே இந்த நம்ம இது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனா தெரியும். அங்க வந்து நரசிம் மேட்டழகு சிங்க நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மண்டபம் மேல ஒரு இருப்பார் நரசிம்மர். ரொம்ப நல்லா இருப்பார், கையை இப்படி வச்சிட்டு இருப்பார் அவரு. அங்க வந்து உண்மையிலேயே கம்பர் இந்த இந்த இரண்ய வதை படலத்தை அங்க அவரு அரங்கேற்றம் செய்த போது அந்த இடத்தில் அங்க அந்த சிரிச்சதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அங்கே ஒரு போர்டுல பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க, இங்க வந்து கம்பர் இந்த இடத்துல அரங்கேற்றினார், இங்க வந்து நரசிம்மர் சிரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸ்ரீரங்கத்துல இப்ப கூட நீங்க பார்க்கலாம், எழுதி வச்சிருப்பாங்க. நான் அதை பார்த்த நினைவு வருது. மேட்டழகர் சிங்கரோ என்னவோ வரும் அந்த கடவுள் பேரு. அப்போ இப்படியாக அவரை வந்து அந்த தூணையை விட்டு அறையும் போது அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் வந்து அப்படியே எல்லாம் வில்லன்லாம் அஹான்னு சிரிச்சுட்டு தான் வருவாங்க. ஆனா இவரு இங்க கதாநாயகன் சிரிச்சுட்டு வர்றாரு. அவர் வந்து சிரிச்சிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, நம்ம வில்லன்னா நம்ம இரண்யன் தான் வச்சுக்கலாம். இவங்க பிரகலாதனுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அந்த விஷயத்த சொல்லும் போது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இருக்கோ இல்லையோ அப்படி சொல்லும்போது அது கண் எதிரில் அப்பட்டமாக அதை தோணுமா, பாத்தியா நான் சொன்ன பாத்தீங்களா, நான் சொன்னது சரியாயிடுச்சா, உண்மைதானே, அப்ப நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தோணும் இல்லைங்களா. அதை போல அவருக்கு வந்து அப்படியே அதுவும் தான் வந்து இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய தந்தையை எதிர்த்து அவர் அவ்வளவு வாதிட்டு அதை சொல்லுமா அந்த தன்னுடைய நம்பிக்கையை நிரூபிக்கும் வகையில் தான் சொன்னதையும் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அங்க நரசிம்மமூர்த்தி அங்க வராருன்னு சொல்லும் போது அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அவருக்கு. அப்படியே நாடி நான் தருவேன் என்று நல்ல அறிவாளன் நாளும் தேடி நான்முகனும் காணா சேயவன் சிரித்தலோடும் ஆடினான் அழுதான் பாடி அரற்றினான் சிரத்தில் செங்கை சூடினான் தொழுதான் ஓடி உலகையெல்லாம் துகைத்தான் துள்ளி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப அந்த ஒரு கம்பர் வந்து அந்த மகிழ்ச்சியை எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க இல்லைங்களா. அப்போ இந்த இரணியனுக்கு இப்பயாவது கண் எதிரில பார்த்தாச்சு, ஓ இப்படி உண்மைதான் போல இருக்கு, நம்ம பையன் சொன்னது இதை போல வந்தாச்சே, அப்பனா உண்மைதான் போல இருக்கு, ஒரு பயம் வரணுமா இல்லையா மனுஷனுக்கு. ஆனா பயம் வரல. அந்த என்ன ஆச்சு, ஓ நீ வந்துட்டா மட்டும் ஓகே, நீ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு நினைப்புல என்ன சொல்றாங்க, நீ வா போர் செய்யலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரணியன் வந்து நரசிங்கரை அழைக்கும் போது நரசிங்க வந்து தூணை அந்த பிளந்து வெளியில வந்து என்ன செய்யறாரு, அப்படியே அவர் வந்து அந்த உக்ரத்தோட அதை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த 130 இருந்து 143 13 பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. ஆமா 13 பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த 13 பாடங்கள்ல வந்து அதை சொல்லும் போது அந்த நரசிம்மர் எப்படி கம்பர் வந்து அதை எப்படி அவரு மனசுக்குள்ள இருந்ததை வெளிக்கொண்டு வந்தார் அந்த உருவத்தை அப்படின்றபடி அப்படி ஒரு அந்த அவரை பத்தி அந்த வர்ணித்த விதம் பாருங்களேன், அப்படி ஒரு அழகா 1000 கோடி வெள்ளத்து அயில் ஏற்று அவுணர்க்கு அங்கு அங்கு ஏயின ஒருவர்க்கு ஓமுகம் ரெட்டி பொன்தோல் தீயன கனலும் செங்கன் சிரம்தொறும் 3 தெய்வ வாயினில் கடல்கள் 7 மலைகளும் மற்றும் முற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது பாட்டுக்கு ஒரு தன்னை மறந்து எழுதியிருப்பார் போல இருக்குன்னு தோணுது அது எனக்கு போது. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக அவரை வந்து அவர் படைச்சிருக்காரு. எல்லாம் வந்து மனுஷனை பிரம்மன் படைக்கிறான்னு சொன்னா கம்பர் வந்து கடவுளையே படைச்சிருக்காரு போல எனக்கு தோணுச்சு அங்க நரசிம்மர் அவதாரத்துல. இரணியர் வாழேந்தி அந்த வருவாங்க, அடுத்த இடத்துல என்ன செய்வாருன்னு சொன்னா, பாத்துட்டாங்க இல்லையா, இவ்வளவு பார்த்தா அவனுக்கு பயம் வரல, என்ன பண்ணிட்டான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாழ ஏந்தி போருக்கு. ஆனா இவரு என்னதான் வாள்ல கூட தனக்கு மரணம் வரக்கூடாது என்பதை இரணியன் அதெல்லாம் சொல்லி வாங்கிட்டாரு. அப்படி இருந்தா அவர் வந்து வாள் ஏந்திட்டார். ஆனா இவருக்கு வந்து நரசிங்கமூர்த்திக்கு தெரியும் இல்லைங்களா, இவ என்ன வரம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு, உள்ள வரக்கூடாது, வெளியில இருக்கக்கூடாது, காலையில இருக்கக்கூடாது, சாயங்காலம் இருக்கக்கூடாது, அதுவும் வந்து ஒரு உயிர் இல்லாட்டி உயிரில்லாத பொருளில் கூட மரணம் வரக்கூடாது. ஒரு உயிர்னா ஒரு மிருகமோ ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரற்ற பொருள்னா ஒரு வால் பூ அப்படியான ஒரு பொருள் அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த நகத்தை வச்சுட்டு
அவர் என்ன பண்றாரு, அந்த இரணியனுடைய மார்பை தன்னுடைய மடி மீது, மேல வரக்கூடாது, கீழே வரக்கூடாது, அப்படிலாம் சொல்லும்போது தன்னுடைய மடி மீதிலே அவர் வைத்து வாசற்படியில வச்சு அந்த இரணியனது மார்பை வந்து பிளக்கும் போது அது என்ன ஆகுது, ஆர்ப்பு ஒளி முழக்கின் வெவ்வாய் வல் உகிர் பாரம் ஆன்ற ஏற்று அருங்கரங்கள் பல்வேறு எரி திரைப்பரப்பின் தோன்ற பார்க்கடல் பறந்து பொங்கி பங்கயத்து ஒருவன் நாட்டின் மேல் சென்றது ஒத்தான் மாயன் கனகனும் மேரு ஒத்தான். அது போல அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த இதுவால அப்படியே அந்த அருட்கரங்கள் வந்து இங்க என்ன ஆயிடுச்சு, இது வேற மாதிரி ஆயிடுச்சு. இதை அந்த அதன் அவனுடைய உயிரை வந்து எடுத்து அத இது பண்ணிடுறாங்க. இவ்வளவு ஒரு உக்கிரமாக இருக்கக்கூடிய அவரை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அந்த தேவர்கள் எல்லாம் வந்து பயந்து போயிட்டு, ஐயோ இப்படி இருக்காரே, இப்படி வந்து அவர் முடிச்சிட்டாரு. அது முடிஞ்ச பிறகு கூட உதிர வெள்ளம் பறந்துள்ளது உலகம் எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது போன்றனை இணையத்தன்மை பொருவியது இணையது என்று தான் தனி ஒருவன் தன்னை உரை செய்யும் தரத்தினானோ வான் தரு வள்ளல் வெள்ளை வல்வுகிர் வைர மார்பின் ஊன்றலும் உதிர வெள்ளம் பறந்துள்ளது உலகம் வெல்லும். அப்படியெல்லாம் ஆயிட்டு அப்படியே அவர் செவன் நிக்கும் போது இவங்க தேவர்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பயந்து நடுங்கி அவங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நோக்கினார் முன் நோக்குறு முகமும் கையும் ஆக்கையும் பாக்குறாங்க பார்த்துட்டே இருக்காங்க. என்ன செய்யறதுன்னே புரியாம இருக்கும்போது அப்ப வந்து பிரம்மன் என்ன பண்றாரு, உடனே வந்து அந்த நரசிம்மமூர்த்திய கும்பிடுறாரு. அப்ப கும்பிட்டும் போது கூட என்ன ஆயிடுது சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த உக்கிரம் அப்படின்றது கொஞ்சம் குறைந்து என்ன ஆயிடுது, சரி போட்டோம், எல்லாருமே பயந்து போயிருக்காங்க, ஐயோ அடுத்து என்ன செஞ்சிருவாரோ அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து எல்லாருக்கும் சரி அந்த ஒரு பயம் தணிந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அபயம் கொடுக்கிறபடி அவரு இருக்காரு. எஞ்சும் உலக அனைத்தும் இப்பொழுதே என்று என்று நெஞ்சு நடுங்கும் நெடுந்தேவரை நோக்கி அஞ்சன் மின் என்னா அருள் சுரந்த நோக்கினால் கஞ்சமலர் பழிக்கும் கை அபயம் காட்டினான். அவங்க எல்லாம் நான் கெட்டவனுக்கு தான் நான் தீங்கு செய்வேன், கெட்டவனை தான் அழிப்பான், நீங்களாம் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள்லாம் அஞ்சன மீன் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அருள் சுரந்த நோக்கினால் அவருடைய அந்த பார்வையில வந்து அவ்வளவு அருள் சுரக்குதான். அப்படி சொல்லிட்டு அந்த கை அபயம் வந்து காட்டி நரசிம்மர் வந்து கோபம் தணிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இவங்க இந்த அந்த சமயத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அம்மா மகாலட்சுமிய கூட வர சொல்லுவாங்க. மகாலட்சுமி வந்து ஐயோ இவ்வளவு கோபமா இருக்காரு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அது கொஞ்சம் வீட்ல எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, அப்புறம் என்ன பண்றது, யாரு போய் ஏதாவது பேசுறதுன்னா அப்பா அம்மா ஏதாவது கேட்டா கூட சரி போய் நீ போய் பேசுமா, கொஞ்சம் ஏதோ கோபமா இருக்க போல இருக்குமா, போமா நீ போய் சமாதானப்படுத்துமா அப்படின்ட்டு பெரியவங்க அவங்க மனைவியை அனுப்பிடுவாங்க இல்லைங்களா. அதை போல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவருடைய கோபத்தை எல்லாம் பார்த்துட்டு அவங்க மகாலட்சுமியும் அவங்களோட இருந்து அவங்கள பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த கோபம் எல்லாம் தணிந்து இவரு நரசிம்மர் வந்து தன்னுடைய அந்த இயல்பு நிலைக்கு வரும்போது இவங்க என்ன பண்றாங்க, பிரகலாதனுக்கு அப்போ என்ன சொல்றாரு சிங்கப்பெருமானே, அவர் வந்து ஒரு செய்யறத செஞ்சிட்டாரு, அவருடைய தந்தைய கொன்னுட்டாரு, அவன் வந்து தன் மேல நம்பிக்கை வைத்துதானே அவங்க அப்பாக்கு வந்து அவன் சொல்றான், இல்ல அவர் இங்கே தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் அவர் வருவாருன்னு சொல்லும் போது தன் நம்பிக்கையை வச்சிருக்கிறனுடைய அந்த பக்தனுடைய தந்தைய வந்து அவர் அழிச்சிட்டார் இல்லையா. அப்போ வந்து அவருக்குள்ள ஒரு மனசுல வந்து ஒரு குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வை அவரை எப்படி போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, கொல்லேம் இனி உன் குலத்தோரை குற்றங்கள் எல்லை இல்லாதன செய்தாரே என்றாலும் நல்லேம் உனக்கு எம்மை நாணாமல் நாம் செய்வது ஒல்லை உளதேல் இயம்புதியால் என்று உரைத்தான். அப்ப வந்து இவர் சொல்ற, நான் வந்து இனிமேல் வந்து உங்க குலத்துல உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய இனி வரக்கூடிய யாரா இருந்தாலும் கூட நான் யாரையும் இனிமேல் நான் கொலை செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதா இருந்தா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்வுல இவர் வந்து இனிமேல் இப்படி ஒரு வரம் அவர் கொடுக்கிறாரு, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்ப பிரகலாதன் வந்து அவர் வந்து சிங்கப்பெருமான் கிட்ட அவரு வந்து கேட்கிறாரு, ஏனவர்க்கு வேண்டின் எளிது ஒன்றோ ஏற்க அன்பரான வர்க்கம் எல்லா நினைக்கு அன்பராயினர் தானவர்க்கு வேந்த நீ என்னும் தரத்தாயோ வானவர்க்கும் நீயே இறை தொல்மறை வல்லோய். அவன் பாருங்க
பிரகலாதன் வந்து ஒரு சின்ன பையனா இருந்தா கூட அவ்வளவு பெரிய கடவுளே வந்து உனக்கு என்ன வேணும், நீ ஏது வேணும் கேளுன்னு சொன்னா என்ன வேணா கேட்கலாம். ஆனா அவர் வந்து அப்ப கூட எல்லாருக்கும் ஒரு அன்பான, எல்லாருக்கும் நீ கடவுள் இல்லையா, நீ வேந்தன் இல்லையா, நீதான் பார்த்து செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீதான் தொல்மறை வல்லோய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்கல. ஆனா அது கேட்காம நல்லறமும் மெய்மையும் அதெல்லாமே நான் மறையும் நல்லருளும் எல்லையிலா ஞானமும் ஈரிலா எப்பொருளும் தொல்லைசால் என்குணமும் நின் சொல் தொழில் செய்ய மல்லல் ஒரு ஒளியாய் வாழும் வளர்கனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அதுக்கேத்தபடி அவரை வந்து வாழ்த்தி அவங்களுக்கு பிரகலாதனுக்கு நரசிம்மரும் அருள் புரிகிறாரு. இதே போல இந்த அதை செய்ததோடு மாத்திரம் இல்லாம அவரு நம்முடைய நரசிம்மர் என்ன பண்றாருன்னு சொன்னா பிரகலாதனுக்கு வந்து முடிசூட்டி விடுறாரு. அந்த நீதான் அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாவே சொல்லுவாங்க. அந்த உண்மையிலேயே அவங்க அந்த துவார பாலகர் தான் பெருமாளுடைய அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த துவார பாலகர்கள் தான் பெருமாள் இப்படி அவதாரங்கள் எடுத்து வரும்போது அவங்க வந்து அவரை பிரிய மனம் இல்லாமல் அவருடைய எதிரியா வந்து இப்ப இரண்யகசிபு இரண்யாட்சகன் அவங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து அவரை பிரிய மனம் இல்லாமல் எப்பயுமே அவங்கள ஒரு எதிரின்னா அவங்கள நினைச்சிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஐயோ அவன் என்ன பண்ணுவானோ, அடுத்த மூவ் என்ன இருக்குமோ, இப்படி வருவானோ அப்படி வருவானோ, என்ன செய்வானோ அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு நிலை ஏதோ ஒரு விதத்தில் அந்த எதிரியை நினைத்து கொண்டே இருப்பது போல இவங்க என்ன செய்யறாங்க, அப்படி அவங்க உங்களை நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியாக உருவெடுத்து வந்து அவங்க முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு வைகுண்டம் போவதாக பொதுவாக சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. பொதுவா சொல்லும் போது அந்த இரண்ய கஷிபுன்னு சொன்னா இரண்யா அப்படின்னாலே பொன்னால ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்ய கஷிபு என்பதற்கும் அந்த இரண்யாட்சகன் சொல்லும் போது அந்த அவனுடைய கண்ணு அது வந்து பொன் போன்ற கண்கள் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. இதை போன்ற அவங்களுடைய அந்த இவர் வந்த வேலை முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரகலாதனுக்கு முடிசூட்டி வச்சு நீயே 3 உலகை ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனுக்கு அவரு எல்லாம் அந்த அவனை நம்பி கூற்று அதை இதை வந்து இந்த கம்பர் வந்து இப்படி எல்லாம் எழுதியும் போது நிச்சயமாக அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு அழகா இருக்குது. இதை வந்து என்ன பண்றாரு கடைசியால அந்த கடைசி 176வது பாடல்ல இந்த விபீட்டனின் இதெல்லாம் இப்ப பாத்துக்கோ, அவன் எங்கெல்லாம் போய் எப்படி எல்லாம் வரவன், இவ்வளவு ஒரு திறமை வாய்ந்தவன், இவ்வளவு பெரிய பலசாலி, இப்படியானவன் எல்லாம் அந்த இவர்கிட்ட திருமால் கிட்ட தோர்த்து போயிட்ட போது அந்த திருமாலினுடைய வடிவமாக வரக்கூடியதான் ராமன். இவன் வந்து உன்னை வீழ்த்திடுவான். அதனால வந்து இது எல்லாம் வேண்டாம், நீ விட்டுடு, நீ வந்து அவனுடைய மனைவியை அவனிடமே ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி இவ்வளவு அழகாக அந்த நரசிம்மருடைய அவதாரத்தை இந்த இரண்ய வதை படலம் மூலமாக, இது இரண்ய வதை படலம் என்று இருந்தாலும் இதனுடைய முழு முதல் ஆதியம் அந்தமும் பார்த்தோம் என்றால் அது நரசிம்ம அவதாரத்தை பற்றி கூறுவதாக இருப்பது, அவருடைய பெருமையை கூறுவதாக இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இதில் மிகைப்பாடல்களும் எல்லாம் சில எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அது சரி வரும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா வந்து அதையெல்லாம் படித்து பார்க்கும்போது அங்கங்க கொஞ்சம் ஒரு இது தெரிகிறது, அவ்வளவுதான் சொல்லலாம். மற்றபடி முக்கியமா எதுவும் இந்த இடத்துல அதாவது இரணியன் வைர மார்பும் இருப்பிளவாக கீறி கரை அரும் அவுண வெள்ளப்படை எல்லாம் கடிதின் மாய்த்து தரை முதல் ஆன அண்ட பரப்பு எல்லாம் தானே ஆகி கருணை கொள்ளாமலன் பல்வேறு உயிரெல்லாம் காத்து நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அவங்கள வந்து கீரி எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து உலகத்தை வந்து காத்துட்டான். அதுதான் அந்த வந்து அதர்மத்தை அந்த அவங்க ஒரு அவன் வந்து இரணியன் ஏன் கெட்டவன் சொன்னா அப்படி எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. துன்பப்படுத்தி என் பேரை சொல்லுன்னு சொல்லும் போது அது வந்து மற்றவர்களுக்கு அது நல்லவங்க கெட்டவங்க யாரு எப்படி எதையும் பார்க்காம அவனுடைய தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் அதை அழிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதின் காரணமாக அதை எடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு அருள் புரிந்தபடி அதை முடித்திருக்கிறார். வெகு அழகாக இந்த இரண்ய வதை படலத்தை எனக்கு முழுமையாக படிப்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நல் வாய்ப்பு வழங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில் உள்ள
நம்முடைய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும், நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், குமாப்பா கபிலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கிறேன். இதை போன்ற ஒரு இதை இலக்கியம் என்று பார்க்கலாம், இதை ஒரு பக்தின்னு பார்க்கலாம். அதே சமயத்துல இதை ஒரு அழகான தமிழ், நம்ம இதையெல்லாம் பார்க்கும்போது இத்தனை சொற்கள், இத்தனை கலை சொற்கள் இவ்வளவு புதிர்ந்திருக்கே, இவ்வளவு எப்படிதான் எடுத்து வச்சு எழுதுனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்கள், தமிழ் சொற்களை அவ்வளவு இனிமையாக இங்க போட்டு நமக்கு கம்பர் கொடுத்திருக்கிறார். அந்த கம்பரசத்தை எத்தனை பருகினாலும் நமக்கு அந்த ஆசை தீரவில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அருமைம்மா. வண்டியை கரெக்டாக ஜங்ஷனில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. 40 நிமிஷம்னா 40 நிமிஷம். பிரமாதமாக பேசுனீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இரணிய வதை படலம். எனக்கு இந்த கதை சுருக்கம்லாம் என்கிட்ட புத்தகம் இல்லை, அதனால நெல்லை தீபன் அமைச்சிருந்தார். அதில் முக்கியமாக 4 பாடல்கள்லாம் நான் ரொம்ப ரசித்து படித்தேன். அவர் அதுக்கு உரையும் கொடுத்திருந்தார். இவ்வளவு வரபலம் கொண்ட இரணியன் அவனுடைய மகனால கடைசியில் நரசிம்மதவத்தால் கோரமாக கிழிக்கப்பட்டு அவன் இதாகிடுறான். இதை கம்பன் ஏன் படைத்தான் என்பதற்கெல்லாம் நம்முடைய கவிஞர் கேஜிஆர் அவர்கள் தான் பதில் சொல்லணும். 176 பாடல்கள், 176 பாடல்கள் அப்படியே சுருக்கி கேப்சியூலாக்கி, ராத்திரி இது ஒன்று போடுங்க சரியாயிடும் காலை என்ற மாதிரி சொல்வார்ல மருத்துவர்கள், அதே போல் மிக அழகாக தேன்மொழி அவர்கள் தனக்கே உரிய இதில் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய வெளி இலக்கிய மேடையின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பானது ஒரு உரை. இதற்கு அடுத்து நம்முடைய தலைமை நிறை உரை, இறுதி உரை ஆற்ற நம்முடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுடைய நிறை உரையை நிறைவு செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதன் பிறகு நெல்லை தீபன் ஐயா அவர்கள், அதன் பிறகு நம்முடைய தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் அவர்கள். வாங்கய்யா, வாங்க பானுமதி மேடம். மறுவாய்ப்புக்கு நன்றி ஐயா. என்ன சகோதரி பேசும்போது மிக அழகாக நிறைய பாடல்களை தொட்டு காட்டினேன். சொன்ன மாதிரி 176 பாடல்களை நான் கொஞ்சம் தொட்டா அவங்க கொஞ்சம் தொட்டாங்க. அப்போ இந்த பகுதியை அப்படியே நிறைவுக்கு வந்து விட்ட மாதிரி இருக்குது. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பார்க்க முடியாமைக்கு, படிக்க முடியாமைக்கு இப்படி அழகாக லகுவாக எடுத்து கையில் தந்து இதுதான் கம்பராமாயணம் என்று வார வாரம் நமக்கு அள்ளி தருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கேஜிஆரை மீண்டும் மீண்டும் நன்றியுடன் நினைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேன்மொழி சொன்ன மாதிரி அது ஒரு சொற்கடல். தமிழ்ல இத்தனை சொற்கள் இருந்ததா, ஏன் நம்ம இவ்வளவு புழங்காம விட்டுட்டோம், இல்ல எவ்வளவு புழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இதெல்லாம் இருக்கும். நமக்கு கூடுமான வரைக்கும் நமக்கு இந்த சொற்களை எல்லாம் புழங்கினா நன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. மிக அழகாக சொன்னாங்க. அவங்க சொல்ல சொல்ல எனக்கு மனசுல தோன்ற ஒரு பாடலை நான் எழுதி வச்சேன். காலையில் ஜப்பானில் காப்பின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது ஒரே என்ன அலைகள்ன்றது நல்லா தெரிஞ்சது எனக்கு. எல்லா உலகத்தையும் சுத்தி சுத்தி வருவார். காலையில பிரம்மா கூட காபி சாப்பிடுவாரு, மத்தியானம் சத்தியலோகத்துல இருப்பாரு, அப்புறமா சிவலோகத்துல இருப்பாருன்னா அது எப்படி இருக்குது அது நினைச்சு பாக்குறதுக்கு. அந்த பாடல் எனக்கு நினைவு அது அவங்க மிக அழகா சொல்லிட்டாங்க. மகோபில மேடம் அவங்க கூட போயிட்டு நல்லா சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பிளந்த போது நடந்த காட்சியை சொல்லுது இருக்குது இல்லையா, உதிரை வெள்ளம் பறந்து உலகெல்லாம் நடுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் நடுங்கினாங்கன்னு. அதெல்லாம் ஒரே ஒரு பாடல் சொல்றேன். அதுல ஒரு சோறு பதம் என்பது போல என்ன சொல்றாருன்னா, அவர் ஆரடா சிரித்தாய் சொன்ன அரிகளோ அஞ்சி புக்க நீ ஆரடா போதாதி என்று நெடுந்தறி நேரிராயோ அப்படின்லாம் கேக்குறாரு. அந்த ரண்யகசிபனை இவரை கேக்குறாரு, திருமால, என்னடா உனக்கு நீ 5 நடுங்கி நீ இந்த இடம் பத்தல, கடல்ல போய் ஒளிஞ்சுக்க பத்தாம நீ இந்த தூண்ல ஒளிஞ்சுக்கிட்டியா அப்படின்லாம் கேக்குறாரு. அப்போ தூண் பிளந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்போ ஒரு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, பல்லோடு பல்லுக்கு எல்லை 1000 காதம் பத்தி. அந்த நரசிம்மனோட அவதாரம் பேரூர் எடுக்குது. அந்த பேரூர் எடுக்கும் போது அந்த உருவனோட எவ்வளவு பெருசு எடுத்தது நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பல்லோடு பல்லுக்கு எல்லை 1000 காதம். ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் எல்லை, இந்த எல்லையை எடுத்துக்கிட்டோம்னா 1000 காத தூரமா. அப்ப பல்லு மட்டுமே அவ்வளவு பெருசா இருந்தா அப்போ அவர் எவ்வளவு பெரிய பேரூர் எடுத்திருப்பாரு. தாடகை வதத்துல சொல்லியிருப்பாங்க, அவ குன்று மாதிரி நடந்து பின்னால கால்லாம் குன்று சின்னதா தெரிஞ்சது, இவ அப்படி நடந்து வந்தான்லாம் வரும். அந்த மாதிரி அந்த பிரம்மாண்டத்தை காட்டி இந்த
சூப்பர் பிக்சர்னு சொல்லுவாங்க சினிமால எல்லாம். பெருசா ஒண்ணு காட்டணும்னா அது எவ்வளவு சின்னதுன்னு தெரியும், மினியேச்சர் வச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி பல்லடு பல்லுக்கு எல்லை 1000 காதம் பத்தி எல்லையில் உருவிற்று ஆகி இருந்ததை, அவ்வளவு பெரிய எல்லை இல்லாத உருவமா இருந்தாராம். எப்படி இருந்தாருன்னா, பிளந்தது தூணும் ஆங்கே பிறந்தது சீயம், சீயம் வந்தது, பின்னை வளர்ந்தது திசை எட்டும். திசை எட்டும்னா உயரமா மட்டும் வளரல, இப்படி அகலத்திலே வளருது, இப்படி குறுக்க எல்லாத்தையும் வளருது. அப்படி திசை எட்டும் வளருது. பகிரண்டம் முதல மற்றும் அளந்தது, அண்டம் வரைக்கும் எல்லாத்தையும் மேல பூமி கீழே எல்லாரும் எல்லாத்தையுமே அளந்ததாம். அப்புறத்து செய்கை யார் அறிந்து அறையற்றார். இது எவ்வளவு தூரம் வளர்ந்ததுன்னு அதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருந்தா தானே சொல்லணும். எங்க வீட்டு வரைக்கும் வந்துருச்சுப்பா தண்ணி அப்படின்வாங்க, வெள்ளத்தசல்லுக்கும் அது. எங்க நகர் வரைக்கும் வந்துருச்சு, எங்க பக்கத்து ஊர் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு அந்த எல்லை, அவங்க இப்ப விரிஞ்ச எல்லைக்கு அப்புறம் யாராவது இருந்தா தானே சொல்ல முடியுமா அவங்க எவ்வளவு தூரம் வளர்ந்தாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. கிளர்ந்தது ககன முட்டை அப்படின்றது. ககனம் என்றால் உலகம். ககனம் நம்ம தரையில தான் அங்க இருக்காங்க. ககன முட்டை பிளந்து கொண்டு அது வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ஓசோன் ஓட்டையெல்லாம் பிளந்துன்னு போச்சுன்னு சொல்றாங்க. ககன முட்டை, இந்த ஓசோன் எல்லாம் கூட கீழ்ந்தது, கீழும் மேலும், கீழ்ப்பக்கமும் போச்சு, மேல உலகத்துக்கும் போச்சு, பாதாள உலகத்துக்கும் போயிருந்தது என்ற மிக அழகா இந்த பாடல்கள்லாம் இந்த போரு, இந்த கோபம், இந்த இடத்துல எல்லாம் அந்த சந்தம் தன் தன் தன்னு வரும். அந்த சந்தமே அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு கம்பர். மிக அழகு. சந்த நடை தனியா அது ஒரு சந்த நடைக்குன்னே ஒரு கட்டுரை எழுதலாம் போல இருக்கு, அப்படி அழகாக எழுதியிருப்பார். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இவரை வதச்சிடறாரு. வதச்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்குறாருங்க. என்னன்னா, அவர் நான் தான் கொன்னுட்டேன், நீ இப்படி இந்த கதியில இருக்கிறியே அப்படின்னு என்ன சொல்றது, வதைக்கு பொறுப்பேற்று மனம் வருந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்கிறாரு திருமால். அதை பார்க்கலாம். அதை நான் உங்க கண்ணு பார்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உந்தையை உன்முன் கொன்று உடலை பிளந்து அலைய சிந்தை தளராது அறம் பிழையா செய்கையாய் அந்தமிலா அன்பு என்மேல் வைத்தாய் அளித்தாய் எந்தை இனி இதற்கு கைமாறி யாது என்றான் நரசிம்மன். நரசிம்மர் பெருமாளை என்ன சொல்றாரு, அந்த பிரகலாதன் சின்ன சிறுவன் எத்தனையோ கோடி பக்தர்ல அவனும் ஒருத்தன். ஆனா அவர்கிட்ட அவர் ஒரு மன்னிப்பு கேட்கும் தோரணைன்னு சொல்ற வார்த்தைகளை பாருங்க. உந்தையை உன்முன் கொன்று, உங்க அப்பாவை கொன்ன, அதுவும் கண்ணெதிரிலேயே கொன்னுட்டப்பா. உடலை பிளந்து அலைய, உடலெல்லாம் சிதைச்சு சிதைச்சு பிளந்தெல்லாம் எடுத்திருக்கேன். சிந்தை தளராது அறம் பிழையாது. அப்போது நீ சிந்தை மனசு வருந்தி தளர்ந்து சரி நான் இந்த மாதிரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அறம் பிழை, அப்போ நீ ஓம் நமோ நாராயணா நின்ன பத்தியா, சொன்னாய் செய்கையாய் அந்த மாதிரிலாம் நின்ன பத்தியா, அந்தமிலா அன்பு என்மேல் வைத்தாய், அந்த எல்லை இல்லாத அன்பை நீ என் மேல வச்ச, அழித்தாய். வச்சிருந்த நீ மட்டுமே வச்சிருந்தா பரவாயில்ல, எனக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறாய். உனக்கு என்ன துக்கம் துயரம் வந்தாலும், உன் தந்தை கொல்லப்பட வேண்டிய சூழல் வந்தாலும், ஓ நமோ நாராயணா என்று என்னை தான் நினைப்பேன் என்று நீ அந்த அன்பை என் மீது அழித்தாய் அல்லவா, இனி இதற்கு கைமாறியாது. பெருமாள் கேட்கிறாரு ஒரு சின்ன பக்தனை பார்த்து, ஒரு சின்ன குழந்தைய பார்த்து, இனி இதற்கு கைமாறியாது, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இதுக்கு என்ன பண்ண போறேன். அங்கதான் கம்பன் நிக்கிறாரு. கம்பர் நிறைய இடங்கள்ல ஆன்மீகம் எழுதி கொண்டு வந்தாலும் சில இடங்களில் பகுத்தறிவாதியாக எனக்கு தெரிவார். அப்பேற்பட்ட ஒரு இடமாக இது நான் பார்க்கிறேன். திருமாலே ஆனாலும் இது மாதிரி செய்தா கூட அது ஒரு நினைச்சு பாக்குறாருன்ற ஒரு வரிய கம்பருக்கு போட வந்திருக்கு. அதுதான் நான் ஆச்சரியப்படும் ஒரு இடம். இதெல்லாம் செஞ்ச பிறகு அப்ப நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன்னு கேட்கும்போது அந்த குழந்தை கேட்கிறான். ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்கிறான். எங்க அப்பாவை சரி மீட்டு கொடுன்னு கேட்கிறான். அதெல்லாம் வராங்க, எல்லாம் சரி. முன்பு பெறப்பெற்றே பேரோ முடிவு இல்லை. இது நான் உன்னை பாக்குறேன்ல, பாக்குறேன், உன்னை வணங்குறேன்ல, இதுவரை முன்ன பெற்ற பேரோ முடிவு இல்லை. அது ஏற்கனவே முன்ஜென்ம பயனா என்னன்னு எனக்கு தெரியாது. முன்ஜென்ம பயனை அவர் நம்பிக்கைக்கு வைக்கல, கேள்விக்குள்ளாக்கி அப்படி தள்ளி வைக்கிறார். பின்பு பெரும் பேரும் உண்டோ, இதுக்கு பின்னால அடுத்த பிறவில எனக்கு இந்த பேர்லாம் வருமா, அது எனக்கு தெரியாது. அதுவும் ஒரு கேள்விக்குறி. பெருகுவேனேல் அப்படி எனக்கு ஒருவேளை இந்த பிறவியில் நான் புண்ணியம் அடுத்த பிறவில் எனக்கு கிடைக்குமானால், என்பு பெறாத இழிப்பிறவி எய்தினும், ரொம்ப அழகு இந்த வார்த்தை. என்பு பெறாத என்றால் புழு, என்பே இல்லாத, என்பில் அதனை வெயில் போல் காயுமேன்னு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, என்பு பெறாத இழிப்பிறவி ஒரு புழுவா நான் பிறக்க வேண்டியது வந்தா கூட எய்தினும் பிறவி எய்தாலும் நின்ன அன்பு பெரும் பேரு அடியேற்கு அருள். உன்னுடைய அன்பு எனக்கு வேணும். அவையார் சொல்லுவாங்க, பிறவா வர வேண்டும், பிறந்தாலும் அப்படி மீறி நான் பிறந்தாலும் உன்னை வரவா வர வேண்டும் கேட்பாங்க. அந்த மாதிரி இவன் கேட்கிறான், பிரகலாதன் கேட்கிறான். அப்புறம் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அந்த உக்கிரம் தாழ முடியல, அந்த தேவர்கள்லாம் நடுங்கிறாங்க. நம்ம சொல்லுவாங்க எப்பேற்பட்ட பண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடுறா அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம். ஆனா அப்பேற்பட்ட நரசிம்மரையே
சாந்தப்படுத்த ஒரு பெண் தான் வர வேண்டியது இருக்கு. லக்ஷ்மி வந்து அந்த நரசிம்மரை வந்து ஒரு பார்வை பார்க்கிறார். பார்வை பார்த்த உடனே இவர் சாந்தமெல்லாம் அடங்கி என்ன சொல்றாருன்னா, மிக அழகா சொல்வாரு. அந்த கஞ்ச மலரை பழிக்கும், கஞ்சம் என்றால் தாமரை, கஞ்ச மலரை பழிக்கும் கை, அந்த அந்த கை வந்து நம்ம எந்த எந்த கை வந்து கிழிச்சதோ அந்த கம்பர் டச்சு, எந்த கை வந்து வன்முறையை செய்ததோ, அந்த விரலால் ஆயுதமே, விரல் தான் அவருக்கு ஆயுதமே, எந்த கை அந்த ரணியனை கிழித்ததோ அந்த கையை அடுத்த நொடி அது முடிச்சு அந்த வதமுக்கான காரியம் முடிந்த பிறகு அவர் அடுத்த நிமிஷம் என்ன காட்டுறாரு, கஞ்சமலர் அபயாஸ்தத்தை காட்டுகிறார் என்று சொல்கிறார். அந்த தாமரை பூ மலர் போன்ற அவர் கைகளால், அபயஹஸ்தம் என்றால் அடைக்கலம் அல்லது வாழ்த்து என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அபயஹஸ்தம் காட்டினான் என்று கம்பர் எழுதுகிறேன் என்றால், கம்பரின் சொற்களுக்குள்ள இருக்கிற சூட்சமும் அந்த சொல்லாடலும் அந்த விளையாடலும் அதை வந்து ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு படிச்சாதான் அது வந்து அது விளங்கும். இது ரொம்ப அருமையான ஒரு பாடல்கள்லாம் இதுல இருக்கிற ஒரு வதை படலத்தை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து 2ஆம் முறையும் என் கருத்தை சொல்ல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கடைசியில உங்களுடைய பெண்ணியத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க பாருங்க. லக்ஷ்மி வந்து எங்க சுத்தினாலும் வண்டி அங்கதான் வந்து சேருது பாருங்க. அருமையா பேசுனீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. இது இறுதி உரை, தலைமை உரை மிக சிறப்பா இருந்தது. மிக அருமையா வதை படலத்தின் முக்கிய பாடல்கள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டீங்க. அப்படியும் ஏதாவது 1, 2 விட்டு போயிருக்கோம். அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு 2 பேர் வராங்க. 2 பேரும் ஜாம்பவான்கள். அதுல முதல்ல நெல்லை தீபன் அவர்களை அழைக்கின்றேன். ஐயா நெல்லை தீபன். நெல்லை தீபன், உங்களுடைய நேரம். வாரேன். எனக்கு மியூட் போட்டுட்டு வந்தேன். சாரி, ஸ்பாட்லைட் எனக்கு போட்டுக்கணும். போட்டிருக்கீங்க, தெரியுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களே, சிறந்த முறையிலே ஒரு உரையை நல்கியுள்ள கவிநிலவு தேன்மொழி அம்மா அவர்களே, இன்று சிறப்பான ஒரு நெறியாளுகையை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா குமாப்பா கபிலன் அவர்களே, தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, தொழில்நுட்பத்தில் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஐயா RC குமரன் அவர்களே மற்றும் சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். மிக அருமையான ஒரு பகுதி. பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்கள் பல செய்திகளை மிக அருமையாக இங்கே சொன்னார்கள். அதிலே எனக்கு பிடித்த சில பாடல்கள், அது போன்று நான் அதை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அவர்கள் பிரகலாதனுடைய குணங்களை சொல்லும் போது, ஆயவன் தனக்கு அருமகன், அறிஞரின் அறிஞன், தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயன், நாயகன் தனி ஞானி, நல் அறத்துக்கு நாதன், தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினன். இந்த பாடலிலே ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அறிவில் மிக்கவன், பேரறிவு உள்ளவன் பிரகலாதன், மனம் மொழி மெய் இவற்றினுடைய தூய்மையை கம்பன் சொல்லுகிறான். அறச்சிந்தனையை பற்றி சொல்லுகிறான். தாயினும் மேலான அன்பு கொண்டவன் பிரகலாதன் என்பதையும் இங்கே பறைசாற்றுகிறான். நடுவு நிலைமையோடு செயல்படக்கூடியவன் பிரகலாதன் என்பதையும் சொல்கிறான். ஆக மொத்தத்தில் அத்தனை நற்பண்புகளையும் ஒரே பாடலில் எடுத்து கூறிய அந்த திறமை கம்பனுக்கு மட்டுமே உண்டு என்பது ஒரு அதிசயம்தான். திருமுருகாற்றுப்படையிலே கூட யாவதும் கற்றோர் அறியா அறிவினன் என்று சொல்வது போல அத்தனை நற்குணங்களையும் ஒரே பாடலில் எடுத்து இங்கே கம்பன் சொல்லியிருப்பான். பிறகு அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சாணினும் உடன் ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணினும் உடன் என்ற பாடலை எடுத்து கூறினார்கள். அந்த பாடலினுடைய முடிவிலே என கனகன் சொன்னான் என்று சொல்லுவான். ஆக கனகன் என்று இன்னொரு பெயரும் இரணியனுக்கு இருக்கிறது என்பதை நாம் அந்த பாடலிலே தெரிந்து கொள்ளலாம். பிறகு அவன் அந்த தூணிலிருந்து வெளிப்படுகிற போது நசை திறந்து இளங்க பொங்கி என்ற பாடலிலே அண்டம் கீர சிரித்தது அச்செங்கன் சீயம். அந்த செங்கன் சீயம் என்பது மிகவும் பிரபலமான ஒரு வார்த்தை கம்பராமாயணத்திலே.
அதை நான் மிகவும் ரசித்தேன். பிறகு நான் ரசித்த சில பகுதிகள், இரணியன் பிரகலாதனுக்கு அறிவுரை சொல்லுகிறான். பிரகலாதனுடைய ஆசிரியன் வந்து, உங்கள் மகன் நான் சொல்வதை கேட்பதில்லை, உங்கள் பெயரை உச்சரிப்பதில்லை, அவன் திருமால் பெயரையே உச்சரிக்கிறான் என்று சொல்கிற போது அவனுக்கு அறிவுரை சொல்கிறான். நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இற்றை நாள் வரை யான் உள்ள நாள் முதல் இப்பேர் சொற்ற நாவையும், சொற்ற என்றால் சொன்ன, அம்மா சொன்னாங்க, நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காரு கம்பன் அப்படின்னு. சொற்ற நாவையும் கருதிய மனத்தையும் சுடும் என் ஒற்றை யானை. ஒரே ஆர்டர், அவ்வளவுதான். அவனை மனசுலயும் திருமாலை நினைக்க கூடாது, அவனை பற்றி சொல்லவும் கூடாது, அந்த அவனுடைய பெயரே சொல்லக்கூடாது. சுடும் என் ஒற்றை யானை. மற்ற யார் உனக்கு இப்பெயர் உரைத்தார்? யாரா உனக்கு சொல்லி கொடுத்தவன்? சேர்க்க சரியில்லை, கற்றது ஆரோடு, சொல்லுதி விரைந்து அன்ட்டு சொல்றான் பையன்ட்ட. அடுத்தால இன்னொரு அருமையான பாடல். இது ஒரு அறிவுரை தான், நல்ல ஒரு ஓமையோடு கூடிய ஒரு அறவுரை. பறவை நுண் மணல் எண்ணினும் எண்ணாரும் பரப்பின் குறவர் நம் குலத்து உள்ளவர் அவன் கொலக் குறைந்தார். நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இந்த கடற்கரையிலேயோ அல்லது ஆற்று படுகையிலேயோ அந்த மணலை எண்ண முடியுமா? அத்தனை எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள் நம்முடைய குலத்தவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த திருமால் கொல்ல 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 குறைந்தார்கள் எண்ணிக்கையில. எப்படி எழுதுகிறான் பாருங்கள் கம்பன். பறவை நுண் மணல் எண்ணினும் எண்ணாரும் பரப்பின். அதை கூட எண்ணிரலாம், இவங்க குலத்தவர்களை எண்ண முடியாது. எண்ணாரும் பரப்பின் குறவர் நம் குலத்து உள்ளவர் அவன் கொலக் குறைந்தார். சொல்லிட்டு ஒரு ஓமை சொல்றான். அரவின் நாமத்தை எலி இருந்து ஓதினார். பாம்பு எலியை சாப்பிட்றோம், பகை தானே, ரெண்டு பேருக்கும் பகை. நீ பண்றது எப்படி இருக்குடா, நீ திருமால் பேரை தான் நான் சொல்லுவேன்னு சொல்றேன் இல்லையா, இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எலிகள் எல்லாம் உட்கார்ந்து பாம்பினுடைய நாகப்பாம்பே நமக அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்றான். நாகப்பாம்பே நமக, எவ்வளவு ஒரு அருமையான ஓமை பாருங்க. அரவின் நாமத்தை எலி இருந்து ஓதினால் அதற்கு விரவு நன்மை என். அதனால என்ன நடக்க போகுது? துன்மதின்னு திட்டுறான் அவனை. இது பார்க்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் நினைவுக்கு வந்தது. ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். இதற்கு கலைஞர் அவர்கள் மிக அருமையாக உரை எழுதியிருப்பார். அதாவது எலிகள் எல்லாம் கூடி கடல் போல முழங்கி பகையை கக்கினாலும் நாகத்தின் மூச்சு ஒளிக்கு முன்னால் நிற்க முடியுமா? அவ்வளவு அருமையாக கலைஞர் சுட்டி காட்டியிருப்பார். வீரன் வெகுண்டால் வீணர்கள் வீழ்வார்கள். இதுதான் இந்த குறளினுடைய பொருள். அந்த நாகத்துக்கும் எலிக்கும் ஒரு சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய ஒரு குறள். இந்த மணலை சொல்லி சொல்றது நம்ம இலக்கியத்துல நிறைய இலக்கியங்கள் இது வரும். மணலை எண்ண முடியுமா, இப்படி நிறைய இலக்கியங்கள்ல வரும். அதை போல சீவக சிந்தாமணியில நம்ம பிறவியை எண்ண முடியுமா, நம்ம பிறவி எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்து மணலை எண்ணிட்டீங்கன்னா அத்தனை பிறவிகள். தொல்லை நம் பிறவி எண்ணில் தொடுகடல் மணலும் ஆற்றா இல்லையே அப்படின்ட்டு சீவக சிந்தாமணி சொல்லும். அப்படிப்பட்ட அருமையான பிறகு அம்மா ஒரு இந்த இதுல இப்போ வந்து தமிழில் இருந்து தோன்றியதுதான் பிற திராவிட மொழிகள்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பிரகலாதன் வந்து இரணியன்ட்ட சொல்றான். இரணியன் வர்றான், இவன் சொல்றான், வந்தானை வணங்கி என் மண் உயிர்தான் எந்தாய் கொலை எண்ணினையில் என்னை வந்து என் உயிரை நீ எடுத்துக்கிடணும்னு நினைச்சேன்னா இதுதான் உன் தாரியது அன்று. அது உன் வழியில கிடையாது, அது நீ நினைச்சாலும் என் உயிரை எடுக்க முடியாது, உன் தாரியது அன்று. தாரின்னா வழின்னு ஒரு பொருள் உண்டு கன்னடத்துல, பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் ஆக்கடை ಹೋಗಬೇಕು ಸ್ವಲ್ಪ ದಾರಿ ಬಿಡಿ அப்படிம்பாங்க, கொஞ்சம் வழி விடுங்க நாங்க அங்க போகணும்பாங்க. இந்த தாரிங்கிற வார்த்தை இங்க வருது பாருங்க. இது திராவிட மொழிகள் எல்லாம் தமிழில் இருந்து தோன்றியது என்பதற்கு இது ஒரு உதாரணம். உலகு யாவும் உடன் தந்தார் கூட நின்றதுதான் அப்படிங்கிற அந்த பாட்டு போயிட்டு இருக்கும். இப்போ இந்த இரணியனுடைய ஒரு லாவிஷ் லிவிங்கை பத்தி சொன்னாங்க. காலையில் ஜப்பான், மாலையில் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. அது ஒரே ஒரு சின்ன உதாரணம், கம்பன் ஒரே ஒரு பாட்டு அவ்வளவுதான். அது எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கிறான் பாருங்க. அவன் காலையில குளிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், பாத்ரூம்ல போய் குளிப்போம்.
தண்ணி வருதா வரலையான்னு பிரச்சனை அப்பார்ட்மெண்ட்ல. அப்படிலாம் இருக்கிறப்போ இவன் என்ன பண்றான்னா, வண்டல் தென்கரை ஆற்று நீர் சிலை என்று மறுவான். அது ஆற்று தண்ணியில போய் குளிக்கலான்னா அது ஆழம் காணா பத்தாதான் அவனுக்கு. உருவம் பெரிய உருவம், சிலைன்னு சொல்றான். தண்ணி வந்து அளவு கம்மியா இருந்ததுன்னா நம்ம சிலைன்னு சொல்லலாமா, அது பயன்படுத்தலாமா பாருங்க. ஒரு பழங்கள், சில பழங்கள் இருந்தன, சில தொப்பிகள் இருந்தன, இப்படிதான் சொல்லுவோமே தவிர தண்ணிக்கு கூட கம்பன் வந்து அந்த வார்த்தையை தான் போடுறான். வண்டல் தென்திரை ஆற்று நீர் சிலை என்று மறுவான், குளிக்க மாட்டான், எனக்கு அதுல ஆழம் காணாது. சரி, அடுத்தது கொண்டல் கொண்ட நீர் குளிர்ப்பு இல என்று அவை குடையான். சரி, மழை தண்ணி இருக்கு இல்லையா, அதுல குளிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு குளிர்ச்சி காணாதான், சில்னஸ் இல்லை அதுல. ஸோ அது நான் குளிக்க மாட்டேங்கிறான். சரி, கடல்ல போய் குளிக்கலாமா அடுத்தது, அதுக்கு என்ன பண்றான், பண்டை தென்திரை பறவை நீர் ஒவ்வொரு என்று படியா, அது உப்பு கட்சி கிடக்கும், அந்த தண்ணியில போய் குளிச்சுக்கிட்டு அதுலயும் குளிக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான், அண்டத்தை பொதுத்து, பொதுத்துன்னா ஓட்ட போடுறது, மேல ஒரு ஓட்டை போட்டு அதுக்கு மேல உள்ள தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குமா அவனுக்கு. அண்டத்தை பொதுத்து அப்புறத்து அப்பினால் ஆடும். அப்பினால்னா தண்ணீர், அதுக்கப்புறம் தண்ணீர் ஆகாய கங்கை தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன், அதை நேரடியா சொல்லல அவரு. இது போன்று பல அருமையான பாடல்கள் கொண்டது இந்த படலம். பிறகு ஒரு இரணியன் வந்து உன்னை தின்பேன் என்று சொல்கிறான் பிரகலாதனிடம். அப்படி சொல்றப்போ இவன் சொல்றான், பிரகலாதன் சொல்லுவான், என் உயிர் நின்னால் கோரருக்கு எளியது ஒன்று அன்று. அந்த வார்த்தைகளை போடுறத கம்பன், என் உயிர் நின்னால் கோரருக்கு, கோரருக்குன்னா கொல்றது, எளியது ஒன்றன்று, அது அவ்வளவு எளிதில்லை, அவ்வளவு எளிதில்லை. யான் முன் சொன்னவன் யாரு, திருமால். யான் முன் சொன்னவன் தொட்ட இடம்தோறும் தோன்றானாயின், நீ எங்கெங்க தொடரையோ அங்கெல்லாம் வருவான் அவன். அப்படி வரல அப்படின்னா என்னையூர் யானே மாய்ப்பன், நானே தற்கொலை பண்ணிக்கிடுவேன். இல்லை, நான் தற்கொலை பண்ணாம அதுக்கப்புறமும் உயிரோட இருந்தேன் அப்படின்னு சொன்னா, பின்னும் வாழ்வு உகப்பல் எண்ணின், அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அன்னவருக்கு அடியே நல்லே, அதுக்கப்புறம் நான் திருமாலுக்கு அடிமைன்னு நான் சொல்லிக்கிட முடியாது, அவருடைய தொண்டன் நான் சொல்லிக்கிட முடியாது என்று சொல்லக்கூடிய அருமையான பாடல்கள் எல்லாம் நிரம்பிய இந்த படலத்தை மிக சிறப்பாக உரையாற்றிய தேன்மொழி அம்மையார் அவர்களுக்கும், தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வெள்ளி இலக்கிய மேடை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை மிக அருமை. நெல்லை தீபன் அவர்கள் எப்பொழுதுமே எல்லா படலத்திலும் அவர்கள் மிகச்சிறந்த பாடல் வரிகள் எல்லாம் எடுத்து கூறுவதில் வல்லவர் என்று சொன்னால் நம்முடைய நெல்லை தீபன் ஐயா அவர்கள் தான். நிறைய பாடல்கள் அவர்கள் உள்வாங்கி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ஒரே ஒரு பாட்டு 4 வரி அவர் அமைச்சதில் எனக்கு பிடிச்சது. அதாவது, நான் வந்து தந்தை நான் சொல்கிறத நீங்கள் கேளுடான்றாரு, அவன் மகன் கேட்கல, பக்த பிரகலாத். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வந்து பெரிய கரி முகத்து யானையாக இருக்கலாம், ஆனால் உன்னை நான் சிங்கமாக மாதிரி கொன்னுடுவேன்னு சொல்கிறாரு. கடைசியில் நரசிம்ம அவதாரம் சிங்கமாகவும் மனிதனாகவும் மாறி அவர் கொலையாயிடுறார். இந்த பாடல் எனக்கு அந்த அவர் அமைச்சதில் இந்த பாடல் பிடிச்சது. ஐயா மன்னிக்கணும் கபிலன் சார், மன்னிக்கணும். ஒரே ஒரு கருத்து, ஒரு கேள்வி உங்கள் மத்தியில எழுப்ப விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா. அவங்க தேன்மொழி அம்மா பேசும்போது சொன்னாங்க, அவர் திருமால் வந்து இவன்ட்ட சொல்றாரு, பிரகலாதன் அவன் ரொம்ப நல்ல பக்தன் இல்லையா, அதை மெச்சி சொல்றாரு, கொல்லைய மீனி உன் குலத்தோரை குற்றங்கள் எல்லையில்லாதன செய்தாரே என்றாலும், இனிமே உன்னுடைய வழியில் வந்தவங்க உன்னுடைய குலத்தவர்கள் எத்தனை தப்பு பண்ணாலும் சரி, எல்லையில்லாத தவறுகள் செய்தாலும் சரி, அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இது சரியா? ஒரு கடவுள் இதை சொல்லலாமா? தவறு செய்தால் தவறு தானே, தண்டனைக்கு உள்ளவன் தானே. இது எங்க நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா, சுக்ரீவன் அடைக்கலமா வரான் இல்லையா ராமன்ட்ட, அப்ப சொல்லுவான், ராமன் சுக்ரீவன்ட்ட சொல்லுவான், வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். தீயவர்களா இருந்தாலும் உன்னுடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்ற இடமும் இதுவும் ஒரே மாதிரி தெரிகிறது. இது இரண்டையும் பார்க்கிற போது நல்ல சான்றோர்கள் கூட சில சமயம் சிறிது மடத்தனமாக நடந்து கொள்வார்கள். அந்த மடத்தனத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும். அந்த அரிமடமும் சான்றோருக்கு அணி என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
நல்ல அருமை அருமை நெல்லை. நல்ல ஒரு இதை சபையில் எடுத்து போட்டிருக்கீங்க. நாரதா, பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவக்கி விட்டாயா? மிக அருமை. அதற்கெல்லாம் பதில் வரும். எனக்கு பிடிச்ச பாடல் அதை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து நம்ம கேஜிஆர் பேசட்டும். நான் சிங்கமா மாறி நான் உன்னை கொன்னுடுவேன்னு என் தந்தை சொல்றாரு. ஆனா அவர் சிங்கத்தாலேயே சிங்கத்தில் பாதி, மனிதன் பாதி, மிருகம் பாதியில இறந்து போறாரு. அதுல அந்த இரணியன் வந்து எச்சரிக்கின்ற பாடல் நான் பார்த்தேன். அவர் நெல்லை அனுப்புனதில்ல. உம்பர்க்கும் தேவர்க்கும் உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெங்கும் பரந்துளனை கம்பத்தின் வழியே காணா காட்டுதி. கம்பம்னாக்கா அந்த தூண். கம்பத்தின் வழியே காண காட்டுதி காட்டிடாயில். நீ ஒரு தடவை அது மாதிரி காமிக்க முடியலடானா பிள்ளைகிட்ட சொல்றாரப்பா, கும்பத்தின் கரியை கோள்மா கொன்று என நின்னை கொன்று உன் செம்புவத்த குருதிக்கு உடலையும் தின்பேன் அப்படின்ட்டு அவரு, நான் உன்னை சிங்கமா மாதிரி நீ யானையா இருந்தா கூட நான் உன்னை கொன்னுடுவேனான்னு சொல்றாரு. ஆனால் அவருக்கு கடைசியில நரசிம்ம அவதாரத்தால் அவர் கொலைவிடப்படுகின்றார். அது வேற விஷயம். மிக அருமையான இந்த பாடலெல்லாம் கம்பனுடைய பாடல்கள். இந்த இரணிய வதை பாடல் எடுத்து காட்டிய நெல்லை தீபன் அவர்களுக்கு நன்றி. இப்போது கேஜிஆர் அவர்கள் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியினை வெள்ளி இலக்கிய மேடையினை 114 நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டிய பெரியமர் பிறவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்து ரசிக்கின்ற கேஜிஆர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்தினை பதிப்பார்கள். மகிழ்ச்சி. தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற 2 பேர் பேசிய பிறகு தானும் ஒரு சிற்றுரையை நிகழ்த்தியிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே தலைமை தாங்கிய பானுமதி அம்மையார் அவர்களுக்கும், தேன்மொழி அம்மையார் அவர்களும் பேசிய தேன்மொழி அம்மையார் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பூமா பாக்க அப்படின்னா நான் காரணத்தோட தான் சொல்லாம வச்சிருக்கேன். இந்த படலம் என்பது தந்தையை எதிர்த்து பேசுகின்ற பிரகலாதனுடைய படலம். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க. தந்தையை எதிர்த்து பேசுகிற படலத்திற்கு தந்தையை எப்போதுமே ஆதரித்து பேசுகின்ற கூமாப்பா கபிலன் அவர்கள் நெறியாளுகை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் என்னைக்குமே தந்தையை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பவர். இந்த படலத்துக்கு அவர் தலைமையேற்று நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருப்பது ரொம்ப வினோதமாக இருக்கின்றது. ரொம்ப அருமையான நெறியாள்கை அவருடைய நெறியாள்கை. சாதாரணமாக என்ன சொல்வார்கள், நான் எதிர்பாராத வகையிலே அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினார்கள் என்று குறிப்பிடுவார்கள். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், நான் எதிர்பார்த்த வகையிலே தான் இவர் 2 பேருமே சிறப்பாக பேசியிருக்கிறார். பானுமதி அம்மையார் அவர்கள் நறுக்கென்று பல கருத்துக்களை வைக்கக்கூடியவர். இரணியன் வதை படலத்தை ஏன் வீடணன் சொன்னான் என்று சொன்னால், ராவணனை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் சொன்னான் என்று ஒரு கருத்தை வைத்தார்கள். அது பல பேரும் சொல்லக்கூடிய கருத்துதான். ஆனால் இன்னொரு கருத்து, பிரகலாதனுடைய ஆசிரியர் பயந்து போய் இரணியனிடத்திலே வந்து, நான் சொல்லித்தராத வார்த்தையை ஓம் நாராயண நமோ என்று இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று ஏன் சொன்னார் என்றால், ஒருவேளை வாத்தியார் சொல்லிக் கொடுத்து விட்டாரோ என்று வாத்தியார் மீது இரணியன் கோபித்துக் கொள்வானோ என்ற எண்ணத்தில் அவர் பயந்து ஓடி வந்து சொன்னார் என்ற ஒரு கருத்து உண்மையிலே எனக்கு ரொம்ப புதுமையாகப்பட்டது. இப்படி அதே மாதிரி கடைசியிலே பேசுகின்ற பொழுது, உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று பிரகலாதனிடத்திலே நரசிம்ம அவதாரம் கேட்ட பொழுது அந்த காட்சியை மிக அழகாக விளக்கி, இந்த இடத்திலேதான் கம்பன் நின்று விட்டான் என்று சொன்ன பொழுது நான் நினைத்து கொண்டேன், இந்த இடத்திலேதான் பானுமதி அம்மையார் அவர்கள் நின்று விட்டார். ரொம்ப அழகாக அதை விவரித்து இங்கே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போல் தேன்மொழி அவர்கள் மிக சிறந்த கருத்துக்களை அதில் இருந்து அகழ்ந்தெடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் மணிமேகலையிலே நாம் பார்த்தோம், கந்திர்பாவை என்றொரு பாத்திரத்தை பார்த்திருக்கிறோம். தூணிலே இருந்து வருகின்ற பாவைக்கு கந்திர்பாவை என்று பெயர். அதே மாதிரி கம்பம் என்று சொன்னால் தூண், அந்த தூணிலே இருந்து வருபவன் நரசிம்மன். ஆகவே அவனை கூட கம்பர் என்று சொல்லலாம் என்றும்
பேர் ஒற்றுமையிலே நரசிம்மன் மீது கம்பருக்கு ஒரு அன்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் அவர் அந்த படலத்தை எழுதினார் என்பதையும் தேன்மொழி அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார். அதே மாதிரி அகோபிலம் மடத்துக்கு சென்று அங்கே ஒரு தூண் இருப்பதையும், இங்கேதான் பிரகலாதன் படித்தான் என்கின்ற செய்தியையும் அங்கே எடுத்து சொன்னார்கள். இதெல்லாம் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய செய்திகள். இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். மேட்டழகிய சிங்கர் சன்னிதானத்தில் தான் கம்பர் இந்த இரணிய வதைப்படலத்தை அரங்கேற்றினார் என்ற செய்தியும் சொன்னார். அதேபோல் இரணியனுக்கு பெண்மோகம் இல்லை என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறார். இரண்யம் என்று சொன்னால் பொன் என்று பொருள். அதைத்தான் கம்பன் கனகன் என்று இன்னொரு இடத்திலே சொல்லியிருக்கிறான் என்று நல்ல தீபன் கூட சொன்னார். அவன் கனகன் என்று சொன்னது இரணியனுடைய பொன் மேனியைக்கு குறிப்பிடுவதற்காக சொன்ன வார்த்தை அது. இரணியன் என்றாலே பொன் என்றுதான் அர்த்தம். இப்படி எவ்வளவோ செய்திகளை எல்லாம் அம்மையார் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இரண்யயட்சன் என்பவன் இரணியனுடைய தம்பி. அவனை வராக அவதாரத்தில் திருமால் கொன்றுவிட்ட காரணத்தினால் திருமால் மீது இரணியனுக்கு ஒரு கோபம் உண்டு என்கின்ற செய்தியையும் தேன்மொழி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இப்படி கோடிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு பல சிறந்த கருத்துக்களை எல்லாம் தேன்மொழி அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார். பூமாப்பா கபிலன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார். ஏன் இந்த இரணிய படலத்தை கம்பன் சேர்த்தான்? இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இது இன்னொன்றும் தேன்மொழி அவர்கள் சொன்னார்கள். பானுமதி அம்மையாரும் சொன்னார்கள். வான்மீகத்திலே இந்த படலம் இல்லை, கம்பனாகத்தான் சேர்த்தது. அவன் கம்பன் ஸ்ரீரங்கத்திலே அல்லது திருவரங்கத்திலே அரங்கேற்றம் செய்த பொழுது இந்த படலம் வருகின்ற பொழுது சொன்னார்கள், இதற்கு ஒரு தெய்வீக பின்னணி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி இதை நீங்க சேர்க்கலாம் என்று சொன்ன பொழுது தேன்மொழி அவர்கள் மிக அழகாக அந்த இடத்தை குறிப்பிட்டு காட்டினார்கள். திருவரங்கத்திலே ஒரு பலகையை வைத்திருக்கிறார்கள் என்று. அந்த மேட்டழகிய சிங்கர் சன்னிதானத்தில் தான் கம்பர் இதை அரங்கேற்றினார் என்றும், அங்கிருந்த நரசிம்மன் சிரித்து தலையாட்டி அதை அங்கீகரித்தார் என்பதும் அவர்களே சொன்ன மாதிரி வழி வழி வந்த செவி வழி செய்திகள். அதை ஏன் கம்பன் இதை எழுதினான்? பாரதி பாஞ்சாலி சபதம் எழுதியதற்கு ஒரு பின்னணி உண்டு. அவன் இளம் வயதிலேயே திரௌபதி தெருக்கூத்து பார்த்தவன். அப்போதெல்லாம் தெருக்கூத்து நடக்கும். நான் கூட தெருக்கூத்து பார்த்திருக்கேன். ராத்திரி 2 மணி வரலாம் தெருக்கூத்து நடக்கும். பாரதி திரௌபதி தெருக்கூத்தை பார்த்திருக்கிறான். அதனுடைய பாதிப்பு அவன் பின்னாலே பாஞ்சாலி சபதத்தை எழுதியிருக்கிறான் என்பது வரலாறு. அதே மாதிரி கம்பன் தேரெழுந்தூரை சேர்ந்தவன். அங்கே ஆமருவியப்பன் என்ற ஒரு கோயில் உண்டு. அந்த கோயிலிலே ஒரு பெருமாள். அந்த பெருமாளுடைய வலப்பக்கத்திலே பிரகலாதன் கைகூப்பி கொண்டு நின்று கொண்டிருப்பான் என்கின்ற சிலை இருக்கிறது. அந்த கோயிலிலே தான் இரணிய வதைப்படத்தை பற்றிய காட்சி கூட சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இளவயதில் இருந்தே அந்த கோயிலுக்கு சென்று பழக்கப்பட்ட கம்பன் இந்த படலத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இடத்தை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். இது சான்றோருடைய கருத்து. இப்படி அதை பயன்படுத்தியதற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. ராவணனை எச்சரிக்கிறான். எப்படியெல்லாம் எச்சரிக்கிறான் பாருங்கள். தேன்மொழிதான் ரொம்ப அழகா சொன்னாங்க. என்ன? இரணியனுக்கு பெண்மோகம் இல்லை. ராவணனுக்கு நிறைய வரங்கள் இருக்கின்றன. ஆனால் இரணியனுக்கு அதைவிட வரங்கள் அதிகம். அததான் விபூஷணம் சொல்லி காட்டுறான். அப்பா, நான் ரொம்ப பெரிய வரம் வாங்கி விட்டேன்லாம் நினைச்சிடாத. நீ வரம் வாங்கியிருக்க. 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய தேவராக நீ வாங்கியிருக்க. யாராலும் வெல்லப்பட மாட்டாய் என்றெல்லாம் நீ வரம் வாங்கியிருக்க, உண்மைதான். ஆனால் மனிதனால் நீ கொல்லப்பட மாட்டாய், குரங்குகளால் கொல்லப்பட மாட்டாய்ன்னு வரம் வாங்கல. அங்க நீ விட்டுட்ட. அதனாலதான் வாலிகிட்ட நீ தோத்திருக்க, கார்த்தவீரியன் கிட்ட நீ தோத்திருக்க. ஆனால் இரணியன் எப்படி தெரியுமா? அந்த வரத்தையும் வாங்கி வைத்தவன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அலியாக இருந்தாலும் விலங்குகளாலும் கொல்லப்படக்கூடாது. அம்மையார் சொன்ன மாதிரி நீரிலும் கொல்லப்படக்கூடாது, நெருப்பிலும் கொல்லப்படக்கூடாது, வாசலுக்கு உள்ளேயும் கொல்லப்படக்கூடாது, வெளியே கொல்லப்பட என்று மிகப்பெரிய வரத்தை வாங்கியவன். ராவணா, உன்னை விட அதிகமாக வரம் வாங்கியவன் அவன். இன்னொரு சிறப்பு அவனுக்கு என்ன தெரியுமா? ராவணா, உனக்கு சில சாபங்கள் இருக்கின்றன.
கைலாய மலையை நீ தூக்கச் சென்ற பொழுது அங்கிருந்த சிவபெருமான் காலாலை அமுக்கி நீ கைலாயத்திலே அமுங்கி விட்டாய். அப்பொழுது சாமகானம் பாடி நீ வெளியே வந்தாய். உன்னை போற்றி சிவபெருமான் சங்கரன் ஒரு வாளை கொடுத்தார். சந்திரஹாசம் என்று ஒரு வாளை கொடுத்தார். வாள் கொடுக்கின்ற பொழுது என்ன சொன்னார்? இதை தகாத முறையிலே பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நீ என்ன செய்தாய்? ஜடாயுவை வெட்டுவதற்கு அந்த வாளை பயன்படுத்தி விட்டாய். ஆகவே அதனுடைய வீரியத்தை அது இழந்து போய்விட்டது. போர்க்களத்தில் இதை போட்டு விட்டு வந்து விட்டாய். இன்னொரு சாபம் என்ன தெரியுமா? வேகவதி என்ற பெண்ணை நீ தொட்டு இழுத்த பொழுது அவள் நெருப்பிலே விழுந்து விட்டு ஒரு முனிவருடைய மகள். அவள் சாபம் கொடுத்தாள். பின்னாலே நானே ஒரு மானிட பெண்ணாக வந்து உன்னுடைய முடிவுக்கு காரணமாக இருப்பேன் என்று சொன்னார். இன்னொரு பெண்ணையும் நீ தொட்ட பொழுது அவள் சொன்ன சாபம் வேறு எந்த பெண்ணையாவது நீ தொட்டால் உன்னுடைய தலை வெடித்து போகும் என்று. இந்த சாபங்கள் எல்லாம் உனக்கு இருக்கின்றன. ஆனால் இரணியனுக்கு இந்த சாபங்களே கிடையாது. உன்னை விட அதிகமான வரம் பெற்றவன், உன்னை போல் எந்த சாபமும் இல்லாதவன் இரணியன். அப்படிப்பட்ட ஒருவனையே நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து பெருமாள் கிழித்து போட்டு விட்டார் என்று சொன்னால் நீ எம்மாத்திரம் என்று சொல்வதற்காகத்தான் இரணிய வதை படலத்தை அங்கே கம்பன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்பது பல பெரியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இப்படிப்பட்ட ஒரு அழகான படலத்தை மிக சிறப்பான வகையில் பல இடங்களில் ரொம்ப நுட்பமாகவும் தேன்மொழி அவர்கள் இந்த படலத்தை எல்லாம் எடுத்து இங்கே பேசியிருக்கின்றார்கள். இவர்கள் 2 பேரும் பேசியதை கேட்ட பிறகு இப்பொழுது போய் நீங்கள் இரணியன் வதை படலத்தை எடுத்து படித்தால் மிக சுலபமாகவும் புரியும், மிக அழகாகவும் இருக்கும். தேன்மொழி அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய கலை சொற்கள் இந்த கம்பனிடத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றன. எங்கு தொட்டாலும் கலை சொற்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தம் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் கண்ணதாசன். வார்த்தையை தமிழுக்கு வழங்கியவன் கம்பன். இப்படிப்பட்ட கம்பனின் ஒரு அழகான படலத்தை வால்மீகி சொல்லாததையெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார். இன்னொரு செய்தி, வான்மீகத்திலே உத்தரகாண்டம் உண்டு, கம்பனிடத்திலே உத்தரகாண்டம் இல்லை. கம்பன் நரசிம்ம அவதாரத்தை பற்றி மட்டும்தான் படலமாக எழுதி வைத்திருக்கிறான். வேறு மச்ச அவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் படலமாக வந்து விட்டது. வாமன அவதாரம், இந்த அத்தனை அவதாரங்களை, மற்ற 4 அவதாரங்களை பற்றியும் அவன் அங்கங்கே தெளித்து வைத்திருக்கின்றான். ஊமைகளாக சொல்லி வைத்திருப்பான், கருத்துக்களாக அங்கங்கே தெளித்து வைத்திருப்பான். அந்த நரசிம்ம அவதாரத்தை மட்டும்தான் படலமாக அவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், இளவயதிலிருந்தே அந்த மருவியப்பன் கோயிலுக்கு சென்று அங்கே இருந்த பிரகலாதனை பார்த்தான். இன்னொரு செய்தி ரொம்ப அழகா சொன்னாங்க தேன்மொழி. பிரகலாதன் என்று எங்கேயுமே பெயர் குறிப்பிடவில்லை. இதெல்லாம் ஒரு அருமையான செய்திகள். இது எங்குமே பேர் குறிப்பிடவில்லை. இதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே இவங்க சொல்லிதான் நான் பார்த்திருக்கேன், தெரிந்து கொண்டேன். இப்படி பல அரிய செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அங்கங்கே பல அவதாரங்களை தெளித்திருக்கிறான். பரசுராம அவதாரம் வந்து விட்டது, ராம அவதாரம் வந்து விட்டது, பின்னாலே வந்தது கண்ணனுடைய அவதாரம் என்கின்ற காரணத்தினால் அதை இங்கே கொண்டு வரவில்லை. ஆனாலும் சில இடங்களிலே ராமனை கண்ணனாகவே அவன் பாவித்து எழுதியிருக்கின்றான் என்று சொல்லி இந்த நரசிம்ம அவதாரம் கொண்டு வந்ததற்கு காரணமே அவன் இளவயதிலிருந்தே அந்த மருவியப்பன் கோயிலுக்கு சென்றது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று இதை வீடனோடு சொல்லி இருக்கிறான். இன்னும் கூட சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அது ராவணன் மந்திர படலத்தோடவே சேர்ந்து வந்திருக்க வேண்டியது. இப்படி சேர்ந்து வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 300 பாடல்கள் ஆகிவிடும். அதற்காக பிரித்தானா என்றால் இல்லை. கும்பகர்ணன் வதை படலம் எல்லாம் 300 பாடலுக்கு மேலே போய் கொண்டிருக்கிறது. ஒரே படலத்திலே 300 பாடலாம் எழுதியிருக்கிறான். இதனுடைய முக்கியத்துவம் கருதித்தான் அவன் இரணியன் வதை படலத்தை மிக அழகாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறான். இது குறித்து நம்முடைய நெல்லை தீபன் அவர்கள் பல கவிதைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எப்படி பாம்பு மூச்சு விட்டால் எலி ஓடி போய்விடுமோ அது மாதிரி என்று ஒரு அழகான ஊமையெல்லாம் இங்கே அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய சங்க இலக்கியத்திலே கூட கரிகால் பெருவளத்தானை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அவனை எதிர்த்து 7 அரசர்கள் போர்க்களத்துக்கு வெண்ணி பரந்தலை என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த முறை கரிகால் பெருவளத்தான் என்ன செய்கிறேன் பார் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். கரிகால் பெருவளத்தான் புறப்பட்டு விட்டான் என்று சொன்னவுடன் இந்த 7 பேரும் ஓடி போய் விட்டார்களாம். 7 மன்னர்களும் பயந்து ஓடி போய் விட்டார்களாம்.
என்று ஒரு பாட்டு உண்டு. அது எதற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், இது அகத்துறையிலே சொல்லப்பட்ட பாடல். எதற்காக சொல்லப்படுது என்றால், ஒரு தலைவி வாடைக்காற்றை பார்த்து சொல்லுகிறாள், "வாடைக்காற்றே ஓடிப்போய் இப்பவே ஓடி போயிடு. என் தலைவன் வந்து விட்டான் என்று சொன்னால், நீ கண்டிப்பாக ஓடித்தான் போக வேண்டும். எப்படி தெரியுமா? கரிகால் பெருவளத்தான் வருகிறான் என்று தெரிந்தவுடன் 7 சிற்றரசர்களும் வெண்ணி பரந்தலை விட்டு ஓடிப்போய் விட்டார்களே, அது மாதிரி நீ ஓடத்தான் போகிறாய். அதற்கு முன்பாகவே நான் எச்சரிக்கிறேன். நீ ஓடிப்போய் விடு" என்று சொல்வான். அது மாதிரி எலி மூச்சு விட்ட பாம்பு மூச்சு விட்டது, எலிகள் ஓடிவிட்டன என்று கம்பன் சொல்லியிருப்பதை இங்கே எடுத்துக் காட்டியிருக்கிறார். இப்படி மிக அழகான சொற்பொழிவை இங்கே நீங்கள் நிகழ்த்தியிருக்கின்றீர்கள். அவர்களுக்கு மூவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஒரு கருத்துரை நல்கிய நம்முடைய கவிஞர் கேஜிஆர் எதுலையுமே ஒரு நிறைவா இருக்கும். நான் ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து தூக்கி போட்டா கூட அதற்கும் பதில், பேசியவர்களுடைய கருத்தான பாடல்கள் எல்லாம் எடுத்து கூறிய விதம், அவருக்கே உரிய தனி பாணியிலே கருத்துரையை வழங்கிய கேஜிஆர் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நன்றி உரை, அதன் பிறகு கருத்துரையை சொல்வதற்கு நேரம் இருந்தால் மற்றவர்களுக்கு வாய்ப்புக்கு தருவோம். இப்பொழுது கபிலன் ஒரு விஷயத்த சொல்லணும். நாம நீங்கள நானும் காலையில பேசும்பொழுது என்ன சொன்னோம்? ஒரு கணிப்பு வச்சோம். என்னன்னு? 8 மணிக்கு முடித்து விடுவார்கள். 8:30 பானுமதி அம்மையாரும் தேன்மொழி அம்மையாரும் 8 மணிக்கு முடித்து விடுவார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இல்ல, சரியா 8 மணிக்கு முடிச்சாங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி 8:30 மணிக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். நான் தான் கொஞ்சம் லேட் பண்றேன். ஆமா, அந்த கணக்கு போட்டதுல ரொம்ப கரெக்டா 2 பேரும் முடிச்சு 8 மணி இந்தா வச்சுக்க உன்னுடைய அவையை கொடுத்துட்டாங்க. ஆமா, அருமை, மகிழ்ச்சி. நன்றி உரையில வந்து நான் முதல்ல கேஜிஆருக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்து நெல்லை தீபன் ஐயாவுக்கு சொல்லணும். முதலாக நல்ல ஒரு தமிழ் வாழ்த்து பாடலை இனிமையாக பாடிய ரமணி அம்மா அவர்களுக்கு நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இணைந்து நம்முடைய நிலையத்தீபம் கூட இணைந்து தொழில்நுட்ப பணியினை செய்து கொண்டிருக்கின்ற RC குமரன் ஐயா அவர்கள் இன்று மிக சிறப்பாக தலைமை உரை, முன்னுரை, பின்னுரை எல்லாம் நிகழ்த்திய நம்முடைய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய கவிநிலவு தேன்மொழி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை பொறுமையாக ஒரு நிகழ்ச்சி சிறப்புற நடக்க வேண்டும் என்றால் அதற்கு பேச்சாளர்கள் மட்டுமல்ல, பார்வையாளர்கள், தமிழ் ஆளுமைகள் அசையாமல் ஆடாமல் அசையாமல் 20 பேர் முதலிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களும் தான் அதற்கு காரணம். அதனாலே இந்த வெள்ளி இலக்கிய மழையின் சார்பாக அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் பொதிகை செல்வராசன் ஐயா, அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, டாக்டர் மேரி ரோஸ்லின், முனைவர் கமலா நேரு, ஜெயா ரமணி அம்மா, பாபரசு முகவை திருநாதன் ஐயா அவர்கள், பிரபாவதி மேடம், திரு R கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், நாவலாசிரியர் லிங்கராச ஐயா அவர்கள், காவுக்கி, நான் எப்பொழுதுமே இலக்கிய கடல் காவுக்கி ஐயா அவர்கள், ஏரிக்கரை ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், வந்து சென்ற தந்தை சாமி மல்லிகா அவர்கள், நாவலாசிரியர் ஜெய்சக்தி அம்மா அவர்கள் ஆகிய அனைவருக்கும் நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனர் கேஜிஆர் சார்பிலும் அதை வழிநடத்தி நெறிப்படுத்தி செல்கின்ற நெல்லை தீபன் அவர்களின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எனக்கும் இந்த வாய்ப்பு அளித்த கேஜிஆருக்கு சிறப்பு நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.